அவங்களுக்கு அது எப்படி இருக்கும், டிஸ்பிளே எப்படி இருக்கும், இப்போ 9 இன்ச் எப்படி இருக்கும், 10 இன்ச் எப்படி இருக்கும், 11 இன்ச் எப்படி இருக்கும், 10.1 எப்படி இருக்கும், எக்ஸல் சைஸ் எப்படி இருக்கும், இது பார்த்துட்டாங்கன்னா அவங்க வண்டிக்கு இது எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, இந்த எது சூட் ஆகுங்கிறது நம்ம சொல்லிடுவோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்பீக்கரும் காம்பனன்ட் ஸ்பீக்கரு, ஓவர் ஸ்பீக்கரு, 6 இன்ச் கோஎக்ஸல் ஸ்பீக்கரு, 4 இன்ச் ஸ்பீக்கர் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம். வண்டியுடைய ரியர் பம்பரு நம்மளுடைய எல்லா வண்டிக்குமே ரியர் பம்பர் அவைலபிளாக இருக்கும். இது வந்து மார்க்கெட்டில் இந்த OnePlus எங்கேயுமே இருக்காது. இது இல்லாமல் இப்போ குடோனில் பின்னாடி குடோன் இருக்குது, அங்கேயும் இருக்குது. இப்போ இதே யூனிவர்சல் 5 சீட் வண்டிக்கு யூனிவர்சல் எடுத்திங்கன்னா வெறும் 1800 2000 ஃபாக் லைட் போட்டாலே போதும், ஹெட் லேம்புக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். ஆமாம், அதே மாதிரி ஸ்டிச்சிங்லாம் ப்ராப்பராக இருக்கும், ஃபிட்டிங் ப்ராப்பராக இருக்கும். நீ இது முடிஞ்சதுனாக்கா நீ வந்து கேரியரும் ரிவர் பேக் பம்பரு அது பண்ணால் வேலை முடிஞ்சுது. இப்போ நான் நைட்டுக்குள்ளே எடுத்துடலாம் வண்டியா? இல்லை இன்னும் ஒரு 1 ஹவரில் முடிஞ்சிடும் டோட்டலாக. சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அதுக்காக வேண்டிய போய் சொல்ல மாட்டேன், மற்ற கடையை விட நான் அவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன், இவ்வளோ கம்மியாக, அந்த இதெல்லாம் கிடையாது. எங்கிட்ட நியாயமான ரேட், வீடியோவில் என்ன சொல்கிறோமோ அதே தான் நியாயமான ரேட்டு கொடுப்பேன். வேலை நல்லாயிருக்கும். அன்றைக்கி உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் 6500 காம்போ கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். இன்றைக்கும் அதே தான் கொடுக்குறேன். 1 வருஷத்துக்கு கொடுப்பேன்னு சொன்னேன். கண்டிப்பாக 1 வருஷம் வரைக்கும் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா, வாங்கண்ணா. வணக்கண்ணா. சிறப்பு. நிறைய ஆஃபர் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வீடியோலும் பார்த்துட்டு இருக்கோம் காம்போ ஆஃபர்ஸ் நிறையா. ஆமாம், காம்போ ஆஃபரில் நம்ம மன்னர்கள் நம்ம கரெக்ட் தான். ஓகே, இந்த தடவை ஆஃபர்ஸும் பார்த்துடலாம், கூடவே வந்துட்டு என்னென்ன ஆண்ட்ராய்டு எக்ஸ்ட்ரா வந்துருக்குன்றதையும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டெமோ செட்டப்லேருந்து பார்த்துடலாம். ஒரு கஸ்டமர் உள்ளே வராங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களோட கண் நீங்கள் வராமல் போகாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீட்டாக தெளிவாக வந்து முடிவு எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தெளிவாக வச்சுருக்காங்க. வந்து கடையில் நாம் பேசணும் கூட அவசியம் இல்லை, அவங்களே வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு டுவெல் நாப் வேணுமா, சிங்கிள் நாப் வேணுமா, இல்லை இந்த வைடு வேணுமா அப்படின்றத சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், அவங்களுக்கு அது எப்படி இருக்கும், டிஸ்பிளே எப்படி இருக்கும், இப்போ 9 இன்ச் எப்படி இருக்கும், 10 இன்ச் எப்படி இருக்கும், 11 இன்ச் எப்படி இருக்கும், 10.1 எப்படி இருக்கும், எக்ஸல் சைஸ் எப்படி இருக்கும், இது பார்த்துட்டாங்கன்னா அவங்க வண்டிக்கு இது எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, இந்த எது சூட் ஆகுங்கிறது நம்ம சொல்லிடுவோம். உங்கள் வண்டிக்கு இந்த வண்டிக்கு எது சூட் ஆகுங்கிறத சொல்லிடுவோம். வெறும் டப்பா வச்சுருக்கோம். வெறும் டப்பாவாக காமிக்கிறத விட இப்படி காமிச்சா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஆமாம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்பீக்கரும் காம்பனன்ட் ஸ்பீக்கரு, ஓவர் ஸ்பீக்கரு, 6 இன்ச் கோஎக்ஸல் ஸ்பீக்கரு, 4 இன்ச் ஸ்பீக்கர் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சவுண்ட் எஃபெக்ட் எந்தெந்த ஸ்பீக்கர் சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்கிறதையும் நம்ம வச்சுருக்கோம். இதே மாதிரி சாம்சங் ஸ்பீக்கரும் நம்ம வச்சுருக்கோம். இப்போ அது அதோடைய எஃபெக்ட், ஸ்பீக்கருடைய குவாலிட்டிகள் எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறத காமிச்சிட்டு அவங்க சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இந்த ஸ்பீக்கர் கொடுங்க, இல்லை காம்போலையே உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் மாற்றணும், இல்லை செட்டு மாற்றணும், அதுக்கு எப்படி காம்போ அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாம் பெஸ்ட் ரேட்டில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரைட். இப்போ இதிலே பார்த்துலாம் டெமோவில் என்னென்ன வச்சுருக்கோம், என்னென்ன மாடல் அப்படி சொல்லி. ஆனால் இது வந்து இப்போ டூயல் நாப். இப்போ இது உங்களுக்கு நல்ல இதாக போயிட்டுருக்குது, இப்போ நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது டூயல் நாப். என்ன சைஸுங்க இது? இது 6GB 128 ஸ்டோரேஜ். சைஸ் வந்துட்டு 9 இன்ச். இது வந்து 10.1. 10.1. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சிங்கிள் நாப். நல்லா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்கு. இது வந்து 11 இன்ச். இதில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் ஆப்ஷன்லாம் நிறைய இருக்குது. ஒரே நாப்ல எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். இப்போ கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஆட்டோமேட்டிக்கு, அடுத்தடுத்த கலர் அதே மாதிரிக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆஃப் வேண்டாம்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், அந்த மாதிரி சிஸ்டம். சவுண்டு வால்யூமு இதில் நம்ம வச்சுக்கலாம், சவுண்டு வால்யூமு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு மோட் டிரைவரில் 10 இன்ச்சு. இப்போ இது ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இப்போ செட்டு மட்டும் போனீங்கன்னா 9500 வருது. 6GB 128 RAM, 128GB ஸ்டோரேஜ். ஆமாம். வாரண்டி வாரண்டி 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. அது நம்ம எப்போவுமே நம்ம கொடுக்குறது தான் நல்லது. அது ரீப்ளேஸ்மெண்ட் முக்கியமாக. ஆமாம், ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக. அடுத்தது இந்த சைஸ். அடுத்தது 10 இன்ச்சு. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு OnePlus. இது OnePlus அதோடைய கிளாரிட்டி எப்படி இருக்கும், நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுக்கே உண்டான பிராண்ட். ஆமாம், இது நமக்கு ஒன்று பிராண்டு. இது வேறு நம்ம தான் இது டீலர் எடுத்துருக்குறோம். அதனால் வேறு எங்கேயும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. குவாலிட்டி நல்லாயிருக்கும், அதனால நம்ம டீலர் எடுத்திருக்கோம். இது உங்கள் யூடியூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 3 யூடியூப்லேயும் நம்ம போட்டிருக்கிறோம். இந்த OnePlus நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம். அன்னைக்கு என்ன ஆஃபர் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தேன். ஓகே, 1 வருஷத்துக்கு இந்த ஆஃபர் நான் கொடுப்பேன் அப்படின்னு. ஓகே, இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் கொடுத்துட்ருக்கிறேன். கண்டிப்பாக அந்த 1 வருஷம் இன்னும் ஒரு 6 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 6 மாதத்துக்கு இதே ஆஃபர் இப்படியே இருக்கும். கண்டிப்பாக அதே ப்ரைஸ், இதே செட்டு. என்ன ப்ரைஸ்? இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்கு வந்து 150 200 எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. ஆனால் நான் வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டிய இந்த OnePlus செட் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். இதெல்லாம் டைரக்ட் டீலிங், நம்ம டீலர் ரெசிப்ட் எடுத்துருக்கிறதுனால இதை என்னால் கொடுக்க முடியும், நான் கொடுத்துட்ருக்கேன். ஸ்டோரேஜ் வந்து இது வந்து 4GB 64 இருக்குது. இது நம்ம காம்போ ஆஃபராக கொடுத்துருக்கோம், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் 6GB 128 வந்திருக்கு, அது இருக்குது. இதுலேயே வித் கார்ப்ளேவோடையும் இருக்குது.
அப்படி 3 வெரைட்டியில் இருக்குது இந்த ஒன் ப்ளஸில் மட்டுமே. இப்போ இது 9 இன்ச் சொன்னீங்க, இது 10 இன்ச் இது 10 இன்ச். அது மோனோ டிரைவ்னு சொல்லிட்டு. இப்போ இது எந்தெந்த வண்டிக்கெல்லாம் செட் பண்ண முடியும்? அதில் மேக்ஸிமம் எல்லா வண்டிக்குமே போட்டுக்கலாம். என்ன டிஃப்ரெண்ட் வரும்னு கேட்டிங்கன்னா, இது 9 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேனல் மேக்ஸிமம் 9 இன்ச் தான் பேனலே வரும். அப்போ அந்த பேனல் வந்து கவர் ஆயிடும். ஓகே. இந்த 10 இன்ச் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா பேனல் வைக்க வேண்டியது, ஒரு அடிஷனலாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேனல் வைக்க வேண்டியது வரும். கொஞ்சம் வெளியே தள்ளின மாதிரி இருக்கும். ஓகே. இது 10 இன்ச்சுக்கு அதான் வித்தியாசம். இதுவும் அதே மாதிரி தான். இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா 9 இன்ச் தான். இது அவுட் சைடு உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சைப் 9 இன்ச் தான் உள்ளே போயிடும். இந்த செட்டுடைய அகலம் மட்டும் கொஞ்சம் வெளியே தள்ளின மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும், பார்க்க நல்லா அந்த ஒரு ஸ்டெப் மட்டும் வெளியே தள்ளின மாதிரி இருக்கும். இது வந்து அந்த பேனலுக்கு அப்படியே கவர் ஆகி நின்றும் 9 இன்ச். பேசிக்காக எல்லா வண்டிக்குமே வர்றதே 9 இன்ச் தான். இதுங்க பாய், இது எக்ஸல் சைஸ்ன்னு சொல்லிட்டு. இது பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 இன்ச் தான் பேனலு. இந்த அவுட் இது பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அது எக்ஸல் சைஸ். உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து லென்த் இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஸ்டெப்பு மட்டும் வெளியில் தெரியுமா இருக்கும், அவ்வளோதான். ஆமாம் ஆமாம். ஆனால் நல்லா வைடாக இருக்குது பார்க்குறது. ஆமாம், நல்லா இருக்குது. ரைட். இது என்ன ப்ரைஸ் வருது பாய்? இது பார்த்தீங்கன்னா வந்து காம்போவாக போட்டிருக்கேன். காம்போ எடுக்கும்போது உங்களுக்கு வந்து 13,000 ரூபா வருது. இது ஓட்டோ போர்ட்ஸில் காம்போ அழகாக பிரிண்ட்லாம் எடுத்து வச்சிருப்பீங்களா? அதெல்லாம் எங்கே இருக்குது? பார்க்க போகிறோம். இருக்குது, எல்லாமே பார்க்கலாம். பார்த்தலாம் எல்லாம். ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க. நிறைய மல்டி பிராண்ட்ஸ் இருக்குது. எல்லா பிராண்டும் பார்க்கணும் அப்படின்றது ஒரு வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில பிராண்டு பார்த்துக்கலாம். ஆனால் 3,500 ரூபாய்க்கு 4GB 64 ஆண்ட்ராய்டு ஹெச்டி கேமரா 3,500 ரூபாய்க்கு நான் வந்து இதை ஃபஸ்ட்டு ஆஃபராக போட்டிருக்கிறேன். சரிங்க பாய். இது கடையோட ஸ்டார்டிங். இது பேசிக் செட்டு தான். கேமராவோட 3,500 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். செட்டு ப்ளஸ் கேமரா சேர்த்து 3,500. வாரண்டியோட தான். வாரண்டி 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. கேமராவுக்கு வாரண்டி இருக்குது, ஆண்ட்ராய்டுக்கு வாரண்டி இருக்குது. 4GB 64 OnePlus ஆண்ட்ராய்டு. இது நம்ம பிராண்டு. இது நான் தான் டீலர்ஷிப் எடுத்துருக்கிறேன். இது நான் ஏற்கனவே உங்களுக்கு 2 டைம் நான் வந்து இதை யூடியூப்பில் கொடுத்தாச்சு. இதை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்க. இந்த செட்டு அன்னைக்கு வந்து நான் காம்போவாக போட்டிருக்கேன். அந்த காம்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த செட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக 4,500 ரூபா வருது. 4GB 64. ஓகே. 464. ஆமாம். TS7 ப்ராசஸர். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா மோ டிரைவ். இதுவும் பார்த்தீங்கன்னா 4,500 ரூபா வருது. 4,500 ரூபாயில் எத்தனை வெரைட்டி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே. 4,500 நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஆமாம், இருக்குது. அதே மாதிரி டெக்ஸான்ஸு இதுவும் பார்த்தீங்கன்னா 4,500 ரூபா தான். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 6GB 128 ஸ்டோரேஜ் ஜாஸ்தி. ஒன்றும் இல்லை, அதை விட 500 ரூபா தான் அதிகம். அப்போ பரவாயில்ல, எல்லாரும் இதுதானே கேட்பாங்க. ஆமாம், அது சொல்லிடணும்ல. அதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. அதனால இப்போ 464 வந்து இப்போ கம்மியாயிடுச்சு. ஓகே. எல்லாமே 128க்கு போயிடுறாங்க. 500 தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா வருது ஆண்ட்ராய்டு. ஆனால் அதுவே பவுஸ்டிக்கில் 4GB 64 ப்ரைஸிங் போய் ப்ரைஸ் வந்து இது வந்து 6,000 ரூபா வருது. 6,000. ஒரு 500, 1000, 1,500 வித்தியாசத்தில் ஒவ்வொரு பிராண்ட் அப்படியே வந்துட்டு வேரி ஆகுது. அதுக்கு தகுந்த குவாலிட்டியும் இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக இந்த குவாலிட்டி வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரோஃப்ளை. ஆமாம், இது ஸ்டாண்டர்டாக வந்துட்டு இருக்கிற பிராண்டு. இது ஸ்டோரேஜிங் போய் இது வந்து 4GB 64. ஆமாம். இதுக்கு 1 இயர் வாரண்டி. 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட இருக்குது. ப்ரைஸு இது வந்து 6,000 ரூபா வருது. அப்புறம் வேல்டெக்கு இது பார்த்தீங்கன்னா 4GB 64. இதுவும் பார்த்தீங்கன்னா 6,000 ரூபா வருது. சொன்ன மாதிரி ஆண்ட்ராய்டு மட்டும். அதான் சொன்ன மாதிரி 500, 1000, 1,500 அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அப்புறம் அடுத்தது போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த OnePlusலேயே 6GB 128 வித் கார்ப்ளே ஆப்ஷனோட வருது. எவ்வளோ ப்ரைஸ்? 7,000 ரூபா தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏரோஃப்ளை. இதுவும் வந்து கார்ப்ளேவோட வருது. ஓகே. இது உங்களுக்கு 7,000 ரூபா வருது. ஓகே. இதுக்கு முன்னாடி பார்த்தது கார்ப்ளே இல்லாமல் ஏரோஃப்ளை. ஆமாம், அது 6,000 ரூபா வருது. 1,000 ரூபா டிஃப்ரெண்ட். இந்த கார்ப்ளே வரும்போது எல்லா செட்டுமே வந்து உங்களுக்கு 1,000 ரூபா வித்தியாசம். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவுஸ்டிக் ஒன்று காமிச்சேன். அது வந்து வித்தவுட் கார்ப்ளே. இது வித் கார்ப்ளே. ஓகே. வித் கார்ப்ளேயோட வருது. இது உங்களுக்கு 7,000 ரூபா வருது. இப்போ பார்க்குற எல்லா பிராண்டுக்குமே வந்துட்டு 1 இயர் வாரண்டியும் கூடவே வந்து. ஆமாம், 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடய வந்துடும். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேல்டெக் வித் கார்ப்ளேவோட வருது. இது உங்களுக்கு வந்து 7,000 ரூபா வருது. 7,000 வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர். ஆமாம், வித் கார்ப்ளே 4GB 64 பிராண்டடு. இது தெரியும், பிளாக் பஸ்டர் வந்து அந்தளவுக்கு பிராண்டடுங்கிறது தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 13,500 ரூபா வருது. அதுக்கு அந்த மாதிரி எனக்கு குவாலிட்டி இருக்கும். கண்டிப்பாக அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது, பிராண்டடு. இப்போ நம்ம பார்த்து எல்லா செட்டுமே வந்துட்டு 9 இன்ச்சஸ் ஸ்க்ரீன் எல்லாமே. ஆமாம், எல்லாமே 9 இன்ச் தான். 9 இன்ச். ரைட்டு. ஆமாம், டபுள் நாபு நம்ம அங்கே டிஸ்பிளேல பார்த்தோம். ஆமாம். ஆனால் இது வந்து செட்டு மட்டும் 6GB 128. ஓகே, சரிங்களா. இது வந்து உங்களுக்கு 7,000 ரூபா வருது. மார்க்கெட்டில் வந்து 7,500லாம் பார்த்துட்டு. ஆமாம், 7,500லாம் போயிட்டுருக்கு.
அதே மாதிரி நம்மள்ட்ட வந்து 4GB 64 இருக்குது இதுலேயே. ஆமாம், இதுலேயே 4GB 64 இருக்குது. ஓகே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 6500 இருக்குது. 500 டிஃப்ரெண்ட்டு. உங்களுக்கு 6/128 வந்துடும். சிங்கிள் நாபு 6GB 128. இதெல்லாம் நம்ம இப்போ டெமோவில் பார்த்தது நிறைய ஆப்ஷன்ஸோடு இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஹோல்டர் செட் பண்ணுற மாதிரி உள்ள ஆப்ஷன் இதில் வந்துடும். ஓகே. சைடு லைட்டிங்கு 6GB 128. ஒரு சிலர் இந்த ஆம்பியன் லைட் வந்துட்டு விரும்புவீங்க, அது ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆம்பியன் லைட் அது ஆன் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே கலர் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரே கலர் வைக்கலாம், மல்டி கலர்னா மல்டி கலர் வைக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. செட்டு நல்லாயிருக்கும், கிளியாரிட்டி நல்லாயிருக்கும். 11 இன்ச் இது நல்லா பெருசாகவும் இருக்கும். ரிவர்ஸ் கேமரா போட்டாலும் அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பெருசாகவே இருக்கும். முக்கியமான அதுக்கு எந்த அளவுக்கு கேமரா போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா கிளியாரிட்டி நல்லா கிடைக்கும். இது ஒரே நாமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட் கண்ட்ரோல் இருக்குது, மியூசிக் கண்ட்ரோல் இருக்குது, வால்யூம் கண்ட்ரோல். இந்த 3 ஆப்ஷனுமே ஒரே பட்டனில் இருக்குது. அது நீங்கள் நாப்லையும் நீங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டச்லையும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வருது. சூப்பர். இது பார்த்தீங்கன்னா 9500 வருது. 9500. ஆமாம். இது எல்லாமே வந்து இப்போ இந்த நாப் வந்து எல்லாமே வித் ஃபேனோடு தான் வருது. ஃபேனோட தான் வரும். ஹீட் கம்மி பண்ணுறதுக்காக, ஹீட் ரிடியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஃபேனோட தான் வரும். 360 இது வரைக்கும் 360 நம்ம வந்து காம்போவாக போடலை. இப்போ நம்ம வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக போட்டிருக்கோம். அதான் பாருங்கள், மோனோ பிளான்ச்சு 4GB 64 ஸ்டோரேஜ், 360 கேமரா. உங்களுக்கு கேமராவோட ஆண்ட்ராய்டு 360 ஆண்ட்ராய்டு வித் கேமரா, அதோடைய பேனல் ஃபிட்டிங் எல்லாமே இன்க்ளூடிங்காக வந்து நம்ம வந்து இது வந்து 15500 பண்ணி கொடுத்துரும். இப்போ கேலிபிரேஷனோட 15500 இது காம்போவாக போட்டிருக்கோம். ஓகே. ஏன்னா இப்போ 360 தனியாக கேமரா செட்டு சொல்ல முடியாது. அந்த செட்டு சொன்ன மாதிரியே 360 ஆண்ட்ராய்டு வந்து நம்ம தனியாக சொல்ல முடியாது. இல்லை அவங்களுக்கு தனியாக ஆண்ட்ராய்டு மட்டும் போகிறதா இருந்தால் நம்ம போட்டு கொடுத்துடலாம். இது வந்து போடும்போது உங்களுக்கு 10500 வருது ஆண்ட்ராய்டு மட்டும். இப்போ யாரும் அப்படி சிலவங்க ஃபியூச்சரில் நான் வேணால் கேமரா போட்டுக்கிறேன், நார்மலாக செட்டு 360 சப்போர்ட் இருக்கிற செட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ மேக்ஸிமம் 360ங்கும் போது டோட்டலாக ஃபிட்டிங்கோட காம்போவோட தான் வருது. அப்போ உங்களுக்கு வந்து 360 கேமரா, உங்களுக்கு ஆண்ட்ராய்டு, அதோடைய பேனலு, ஃபிட்டிங்கு இன்க்ளூடிங்கு, உங்களுக்கு கேலிபிரேஷன், அதோடய உங்களுக்கு வந்து 15500 பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே. 5500 டிஃப்ரென்ஸு. ஆமாம். கொடுத்தோம் அப்படின்னா கேமரா ஃபிட் பண்ணிக்கலாம். ஆமாம். கேலிபிரேஷன்லேருந்து ஃபிட்டிங்லேருந்து எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்றோம். ஏன்னா கேலிபிரேஷனு சும்மா பேசிக்காக சில பேர் மாட்டி விட்டுருவாங்க. நம்ம கேலிபிரேஷன் பண்ணும்போது அதோடைய வியூவும் இன்னும் நல்லா இருக்கும். ஆமாம், பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம அதோடய நம்ம பண்ணி கொடுத்துருவோம் 15500. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டபுள் நாப்லையும் ஓகே 360 கேமரா நம்ம நார்மலாக உங்களுக்கு காமிச்சோம். இதில் 360 இருக்குது. இது வந்து காம்போவாக உங்களுக்கு வந்து 18000 பண்ணி கொடுத்துருவோம். அதே தான் சேம் பேனலு, ஆண்ட்ராய்டு, 360 கேமரா இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கு வித் கேலிபிரேஷன் அப்படியே 18000 பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. இங்கே 360 மட்டும் இது தனியாக வச்சுருந்தீங்களா? ஆமாம், 360 மட்டும் நம்ம தனியாக வச்சுருக்கோம். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா 360ல் சிங்கிள் நாபோட வர 360 அதே சேம் ஆப்ஷனோட கேலிபிரேஷனோட அப்படியே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 19500. ஓகே. பட்ஜெட் இருந்தாலும் அதுக்கு தகுந்த குவாலிட்டி இருக்கும். அது போட்டாலே சூப்பராக இருக்கும். இப்போ கிளாரிட்டிலேருந்து எல்லாமே கேமராவோட கிளாரிட்டியில் நல்லா இருக்கும். கேமரா கிளாரிட்டி நல்லா இருக்கும். நைட் டைம்லாங்க. ஆமாம், நல்லா இருக்கும். நைட் விஷன் நல்லா இருக்கும். சரிங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டுருக்கு 9 இன்ச்சு டபுள் நாபு, சின்ன நாபு. அதான் ரொம்ப குட்டியாக இருக்குது. குட்டி நாபு ஆனால் அழகாக இருக்குது, நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஆமாம், இப்போ இது நியூவாக இறங்கிட்டு இருக்கு. இது வண்டியோட ஓயில் ஃபேக்ட்ரி ஃபிட்டிங்கில் வர மாதிரி இருக்கும். ஆமாம், வண்டியோட ஓய் ஃபிட்டிங் மாதிரியே இருக்கும், ஓய் செட்டு மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்குங்க இது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது. ஆமாம், கிறிஸ்டல்னு சொல்லி நல்ல பிராண்டோட ப்ரீமியம் ஃபினிஷிங் அப்படின்றத பார்த்தாலே தெரியுது. இதனோட வீடியோ கிளாரிட்டிலாம் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கும். நல்லா டிஸ்பிளே கிளாரிட்டிலாம் நல்லா இருக்கும். என்ன ப்ரைஸிங் இது? அதான் இது வந்து 8500. 8500. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பியானோ மாடல். இல்லைங்க, இதுவும் வித்தியாசமாக இருக்குது. பியானோ மாடல்னு சொல்லிட்டு சிங்கிள் நாபில் உங்களுக்கு அந்த பட்டன் ஆப்ஷன்லேயும் இருக்குது, வால்யூமு நெக்ஸ்ட்டு எல்லாமே டிஸ்பிளே டச்லேயும் இருக்குது. இது வந்து பியானோ மாடல்னு சொல்லி வந்துருக்கு. செம்ம யூனிக்காக இருக்குது. இருங்க, நான் இப்போ ஃபங்க்ஷன் பண்ணிக்கிறேன். இது ஓப்பன் பண்ணுங்க. இந்த பாக்ஸை பாருங்கள். ஸோ இந்த கீஸ்லாம் பாருங்கள், ஃபிசிக்கல் கீயாக கொடுத்துருக்காங்க. செம்ம கிளாஸாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப யூனிக்காகவும் குவாலிட்டியாகவும் இருக்குது. டச் பண்ணுறப்பவே செம்ம ப்ரீமியமாக இருக்குங்க பாய். ஆமாம், நல்லா இருக்கும். விலையும் ப்ரீமியமாக இருந்துறப்போ. ஆமாம், இல்லை இதுவும் அதே சேம் தான் 8500 தான். டிஸ்பிளே வந்து இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அவ்வளோதான். 8500 இது? அவ்வளோதான். என்ன பாய் சொல்கிறீங்க? அவ்வளோதான். 4GB 64. செம்ம கிளாஸாக இருக்குது. இதுக்கு வாரண்டியில் இருக்குங்களா? 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. நம்மள்ட்ட வந்து எலக்ட்ரானிக் பொருள் எது எடுத்தாலும் நீங்கள் ஆண்ட்ராய்டு, நீங்கள் ஆர்னு எந்த பொருள் எடுத்தாலுமே நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா வெரைட்டிஸு. கேமரா நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா HD கேமரா
400 கொடுத்துட்ருக்கோம் ஹெச்டி கேமரா. 400 ரூபாய். ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஹெச்டி கேமரா OnePlus இருக்குது, மோனோ பிளாஞ்ச் இருக்குது. ஓகே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 கொடுத்துருக்கோங்க. ஏஹெச்டின்றது நைட் டைமும் நல்லா கிளியாரிட்டி நல்லாயிருக்கும். ஹெச்டிக்கு ஏஹெச்டிக்கு கிளியாரிட்டி நல்லாயிருக்கும். ஓகே. ஆமாம். என்ன வேலை சொன்னீங்க அது? இது வந்து 700 வரும். 700. ஆமாம். அதை பார்த்தீங்கன்னா OnePlus நம்ம பிராண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா OnePlus ஆண்ட்ராய்டு, அதே சேம் கம்பெனியோடது. அந்த இது வந்து அந்த நேமில் வரக்கூடிய OnePlus. ஓகே. ஆமாம். இது வந்து உங்களுக்கு அந்த OnePlus உடைய அந்த ஒரிஜினல் கேமரா. ஓகே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 வருது. 800. ஆமாம். ஸோ அந்த விலை வித்தியாசத்துக்கு உண்டான குவாலிட்டி இருக்கும். அது வந்து ஃபிஷ் ஐ கேமரா. இது டெக்ஸான்ஸு ஃபிஷ் ஐ கேமரா. அதாவது ஒய்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. இது ஏஹெச்டி கேமரா, நல்ல கிளியாரிட்டியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்சோனிக்கு. ஓகே. இது வந்து ஃபிஷ் ஐ கேமரா தான் இருக்குது. ஓகே. ஒய்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது 1200 வருது. இதே ஓட்டா போட்ஸு, இன்னும் கொஞ்சம் கூட கிளியாரிட்டி இன்னும் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1500 வரும். சாம்சங் இது பார்த்தீங்கன்னா 1500 வரும். சாம்சங்கோட ஒரிஜினல் பிராண்டு. எல்இடி ஹெட்லைட் எல்இடி எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை. ஒரிஜினல் பத்தாது, 55க்கு 60 தான் இருக்கும் ஒரிஜினல். ஆமாம், போடுவாங்க. நல்லா பவராக வேணும்னு கேட்பாங்க. இப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா 240 வாட்ஸு டெக்ஸான்ஸு. இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இருக்காது, நம்மள்ட்ட மட்டும் தான் இருக்கும். டெக்ஸான்ஸில் வந்து கேமரா, ஆண்ட்ராய்டு எல்லாமே நம்ம தான் டீலர் எடுத்திருக்கோம். இது 240 வாட்ஸ். 240 வாட்ஸு. அந்த டெக்ஸான்ஸ்லேயே வந்து கேமரா, அந்த டெக்ஸான்ஸ்லேயே ஆண்ட்ராய்டு. இதுக்கு வாரண்டிலாங்க போய்? இதுக்கு வந்து 2 இயர் வாரண்டி. இங்கே போட்டிருக்கு 2 இயர்ஸ் போட்டு. ஆமாம், 2 இயர் வாரண்டி. ஓகே. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான். ஓகே. ஏதோ ஒன்று ஏரியில் ஒன்று போயிடுச்சு, என்ன வந்தாலும் நம்ம உடனே டக்குன்னு வேற மாற்றி கொடுத்துருவோம். அதுக்கெல்லாம் டைமிங்லாம் கிடையாது. இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்குறதெல்லாம் அந்த வேலையெல்லாம் இல்லை. அது நம்மள்கிட்ட வந்த கஸ்டமருக்கு தெரியும், நம்மளோட இதை பற்றி தெரியும். வந்தால் நம்ம புதுசாக வரும்போது என்ன பண்ணி கொடுக்குறோமோ அதே ஒர்க்கு நம்ம வந்து கம்ப்ளைண்ட்டுன்னு வந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நல்லது. டெக்ஸான்ஸு ஆண்ட்ராய்டு கேமரா, இது எல்இடி லைட்டு. ஓகே. OnePlus மாதிரியே இப்போ இதுவும் நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்க? ஆமாம், OnePlus மாதிரி இதுவும் டீலர் எடுத்துருக்கோம். ரைட். நல்லாயிருக்கும், பவர் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். இங்கே ஃபுல் இந்த எல்லா பாக்ஸுமே எல்லாமே இருக்குது, எல்லா அப்ளிமெண்ட்டுமே இருக்குது. H1, H7, H8. ஆமாம், 905, 9012, எல்லா மாடலுக்கும் H4 எல்லா மாடலுமே வந்துடும். OnePlus இது நம்ம ஏற்கனவே ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். OnePlus இருக்குது. இது 350 வாட்ஸு. 350 வாட்ஸ் இது? ஆமாம். இது 1 இயர் வாரண்டி இருக்குது. அதுலேயே மோனோ பிளாஞ்ச் இருக்குது. இது எல்லா அப்ளிமெண்ட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டி டிரைவ் இருக்குது. ஓகே. ஆமாம். இது பார்த்தீங்கன்னா வார்ம் ஒயிட்டு, ட்ரை கலரு. ஓகே. எல்லாமேன்றது ஒயிட்டு, வார்ம் ஒயிட்டு, எல்லோ. ஆமாம். எல்லோவுக்கு பார்த்தீங்கன்னா 3000 கெல்வின் இருக்குது. அப்புறம் ஒயிட்டுக்கு வந்து 6000 கெல்வின். வெயிட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆமாம். வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வார்ம் ஒயிட்டுக்கு வந்து 4300 கெல்வின் இருக்குது. பார்த்தீங்கன்னா வித்து ரிமோட்டோடு வரும். உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் பண்ணுறது பூராமே நீங்கள் ஆன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து எல்இடி ஒர்க் பண்ணிடும். அப்புறம் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே ரிமோட்லேயே பண்ணிக்கலாம். 6500 நான் வண்டியில் போட்டு கொடுத்துருவேன். 2 இயர்ஸ் வாரண்டிங்களா? 2 இயர் வாரண்டி. அதிலே பார்த்தீங்கன்னா ரெட்சோனிக் இருக்குது, 300 வாட்ஸ் ரெட்சோனிக் இருக்குது. இது சாம்சங். சாம்சங் இருக்குது. அப்புறம் இது இருக்குது, ஆரோப்ளை இருக்குது, வேல்டெக் இருக்குது. ஓகே. சாம்சங்கில் நல்லா ப்ரீமியமாக இருக்கும். நல்லா வந்துட்டு அதனோட குவாலிட்டி அப்படின்றது நல்லா இருக்கும். சாம்சங் பிராண்டட்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான வாட்ச் கொடுக்க மாட்டாங்க. அது 220 வாட்ஸ் தான் வருது. ஆனால் இது வந்து பவர் 220 வாட்ஸே பவராக இருக்கும். நம்ம மற்ற பிராண்டில் வந்து 300 வாட்ஸு என்ன அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு 220 வாட்ஸில் இருக்கும். ட்ரை கலரில் எல்இடி. இது வந்து வித் ரிமோட். இதுக்கு ரிமோட் காமிச்சது வித்தவுட் ரிமோட். வித் ரிமோட்டு. இது வித்தவுட் ரிமோட்டு. இதுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா 500 தான் இருக்குது. இது 6000 தான் வரும். ஓகே. இது பவர் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது 440 வாட்ஸ் போட்டிருக்கு. இது நீங்கள் டபுளாக பிரிக்கும் போது 220 வாட்ஸ் அந்த மாதிரி வரும். 2 வருஷம் வாரண்டி. 2 வருஷம் வாரண்டி இருக்குது. ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப். ஆமாம், ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப். கையில் வாங்குறப்ப வெயிட் நல்லா அதனோட ப்ரீமியம் தெரியுது. செம்ம குவாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்கும். அது ஃபாக் லைட் போட்டாலே போதும் ஹெட் லேம்புக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். ஆமாம். இதெல்லாம் என்ன பட்ஜெட்லேருந்து வருதுக்கும் பாய்? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6500 அந்த மாதிரி. ஓகே. வாரண்டியில் இருக்குது? வாரண்டி இருக்கும். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கும். இந்த எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் பூஸ்டிக் வருது. 150 வாட்ஸ்லேயும் இருக்குது. ஓகே. என்ன ப்ரைஸிங் போய்? இது 3500 வருது. 150 வாட்ஸ் எடுத்திங்கன்னா 3500 வருது. 200 வாட்ஸ் எடுத்திங்கன்னா 4000 வருது. 350 வாட்ஸ் எடுத்திங்கன்னா 4500 வருது. ப்ளஸ் 240 வாட்ஸும் 4500 வருது. வாரண்டி வித்தியாசம்.
2 இயர் வாரண்டி இருக்குது, பிராண்டட் வித்தியாசம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹார்ன் நம்மள்ட்ட பேசிக்காக பாருங்கள், இது வந்து 550 ரூபா. ஓகே. ஆமாம், 550 ரூபா, 650 ரூபா, 800 ரூபா. இப்போ சாம்சங் இருக்குது. சாம்சங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 ரூபா. இதெல்லாம் சாம்சங் மட்டும் இவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கீங்க? நான் அந்தளவுக்கு ஹார்ன் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். ஓகே. சிலவங்க அந்த ரேட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஃபாஸ்ட் மூவிங். ஆமாம், சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறது தான் அவங்களுக்கு இது நல்லா இருக்குது. அப்புறம் வேல்டெக் இருக்குது. வேல்டெக் தான் சரக்கு வந்துட்டுருக்குண்ணா. ஓகேங்க. அடுத்தது இங்கே எல்லாமே கூச்சி வச்சுருக்கிறீங்க? ஆமாம், பாருங்கள், சென்ட்ரல் லாக்கு வட்டிக்கு ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். சென்ட்ரல் லாக். ஆமாம். ஓகே. ப்ரிகால் இருக்குது, வேல்டெக் இருக்குது, அதில் ஃப்ளிப்கி, ரிமோட்டு அந்த மாதிரி இருக்குது. இதுவும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ரிகால் வேணும் அப்படின்ற நல்ல பிராண்டடாக. ப்ரிகால் வந்து உங்களுக்கு 3 இயர் வாரண்டி வருது. வேல்டெக் எடுத்திங்கன்னா 1 இயர் வாரண்டி வருது. இது எல்லாமே பிராண்டட் தான். நம்ம இந்த ஐட்டம் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் நல்லது மட்டும் தான் பண்ணுறோம். லோ பிராண்டெல்லாம் இருக்குது, நம்ம அது பண்ணுறது இல்லை. வேல்டெக் நல்லாயிருக்கும், ப்ரிகால் நல்லாயிருக்கும். ஆமாம். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது ப்ரிகாலோடது வந்து ஃபோன் கனெக்ட் பண்ணிட்டானாக்கா ஃபோன்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லாக்கு எல்லாமே. ஓகே. அது 2 மொபைலுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஓகே. ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோன்லேயே வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்குது. ஓ, இது கீழே இருக்கிறது ஃபுல்லாக எல்லாம் ஸ்பீக்கர் அடிக்க வச்சுருக்கீங்க? ஆமாம், ஸ்பீக்கர் பேசிக்காக உங்களுக்கு தெரியும். இப்போ JBL ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது. இங்கே இருக்கிறது மட்டும் இல்லைங்க, அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பீக்கர் தான் வச்சுருக்காங்க. மறுபடியும் இது ஃபுல்லாக பார்க்க முடியாது, அதனால் ஒரு சிலர் பார்த்துலாம் போய்க்கலாம். JBL இருக்குது. JBL எல்லாமே இது ஃபஸ்ட்டு காப்பி தான். சரிங்க. ஒரிஜினல் வேணும்னா நம்ம ஒரிஜினல் நம்ம வெளியிருந்து வாங்கி கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு கை கொடுங்க போய். ஏன்னா நீங்கள் வந்து காப்பின்னு சொன்னதுக்கு ஒரிஜினல் வேணாலும் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவோம். ஒரிஜினல் நீங்கள் என்ன பிராண்டு கேட்டினாலும் நம்ம வாங்கி கொடுத்துருவோம். ஆண்ட்ராய்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பிராண்டட் கேட்டிங்கன்னா நம்ம வாங்கி கொடுத்துருவோம். ஓகே. எல்லா பிராண்டடுமே வாங்கி வைக்க முடியாது, அதனால நம்ம ஒரு குறிப்பிட்டதை வச்சுருக்கோம். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, கஸ்டமர் என்ன விரும்புகிறீங்களோ அது நம்ம வெளியிருந்து நம்ம வாங்கி கொடுப்போம். மற்றபடி இது வந்துட்டு காப்பியாக இருந்தாலுமே அதுக்கான குவாலிட்டி இருக்கும். குவாலிட்டி இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு காப்பி தான். ஒரிஜினல் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் விட ஈக்குவலாக ஒரிஜினலாக பார்க்கணும்னா சாம்சங் ஸ்பீக்கர் இருக்குது. சாம்சங். ஆமாம், அது உங்களுக்கு JBL, சோனி இதுக்கெல்லாம் விட கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதெல்லாமே நமக்கு ஜென்யூன் தான். ஆமாம், இது ஜென்யூன். ஓகே. சாம்சங்கில் நமக்கு ஆண்ட்ராய்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அது MRP ரேட்லேருந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் விஷயத்தில் அது நம்ம கொடுக்க முடியும். சீட் கவர் எல்லாம். ஆமாம், சீட் கவர் இப்போ நம்மள்கிட்ட பேசிக்காக பார்த்தீங்கன்னா 4500 இருக்குது. ஓகே. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய்க்கு 5C20க்கு போட்டு கொடுத்துருவேன். டோட்டல் இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட கஸ்டமைஸ் பண்ணி அவங்க என்ன மாதிரி சூஸ் பண்ணுறாங்க, என்ன கலர், எந்த டிசைன் எல்லாமே நம்ம அது பண்ணி பக்காவாக நம்ம அது பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. பார்த்தீங்கன்னா இது 6000 வருது. 6000. இது வித்தியாசமும் இருக்குது. ஆமாம், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே. இது ரோகர்னு சொல்லுவாங்க, இது கரோலினா ரோகரு, இது டாலர்னு சொல்லுவாங்க, டோட்டோ டாலர்னு சொல்லிட்டு. இதில் என்ன பட்ஜெட்டுங்க? 6000 ரூபா பட்ஜெட் இருக்குது. இது சொல்கிறது நீங்கள் 5C20. ஓகே. அதுவே நம்ம 7C20 வாங்கும்போது அதுலேருந்து நமக்கு வந்து இன்னொரு 5000 எக்ஸ்ட்ரா வரும். ஓகே. வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000, 10,500 ப்ரீமியமும் இருக்குது. ஆமாம், 9,000. இது 9000. ஓகே. இது 9000 பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 10,000 பண்ணலாம். இது எல்லாமே ப்ரீமியமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதெல்லாமே கஸ்டமைஸ் பண்ணுறது நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ஆன்டிக் லெதர்னு சொல்லுவாங்க. ஆன்டிக் லெதர். ஆமாம் ஆமாம், அந்த மெட்டீரியல் தானே இது. ஓகே. நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இருக்கிற டிசைன் நீங்கள் என்ன கஸ்டமைஸ் பண்ணாலும் நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம. ஓகே. இது சுமாராக எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? ஆனால் இது டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம், அதிகபட்சம் 5 மணி நேரம். அது அவங்க அந்த வரக்கூடிய நாள் பொறுத்தளவு. அதான் கிட்டத்தட்ட ½ டேக்கு மேலே ஆகும். ஆமாம், இல்லை அவங்க வந்து எனக்கு முன்னாடியே அவங்க மெட்டீரியல் கலரு டிசைன் சூஸ் பண்ணி எனக்கு ஒரு அட்வான்ஸ் பண்ணி அவங்க சொல்லிட்டு போயிட்டானா ஸ்டிச் பண்ணி வச்சிருவேன். அடுத்த நாள் அடுத்த நாள் வந்தால் 1 மணி நேரத்தில் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். அவ்வளோ பசங்க அதுக்குன்னு ஃபிட்டிங் 4 பேர் இருக்கிறாங்க. அது டக்குன்னு மாட்டி விட்டுருவோம். வெளியூர்லேருந்து வரவங்களுக்கும் கால் பண்ணி சொன்னாலே கூட போதும். அப்படி தான் கால் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல் காமிக்கிறோம், ஃபோட்டோவில் காமிக்கிறோம். அவங்க ஒரு மெட்டீரியல் சொல்லுவாங்க, நம்ம நம்பி சொல்லுவாங்க, சரி இது போடுங்க, நல்லா எது நல்லா இருக்குமோ அது போடுங்க பாய்ப்பாங்க. அது மாதிரி நம்ம பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருவோம். டிசைன் பண்ணிட்டு அவங்களுக்கு காமிச்சிருவோம். ஓகே. ஸ்டிச் பண்ணி ரெடியாக வச்சுருவோம். அவங்க வண்டி வந்துச்சுன்னா ஃபுல் காம்போ தான். இப்போ ஒரு வண்டி பாருங்கள், ஃபுல் காம்போ காமிக்கிறோம், உங்களுக்கு பார்த்துடலாம். அது சீட் கவர் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் முடிஞ்சிடும். எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அது வெளியூர் இருக்காங்களா? எல்லாம் வெளியூர். நமக்கு வர்றது பூராமே வெளியூர் வண்டி தான். அதுவும் டாக்ஸி பார்த்தீங்கன்னா புது வண்டி நிறைய யூடியூப் பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. மற்ற கடையெல்லாம் பார்க்குறாங்க, நம்மளது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, ரேட்டு மரியாதையாக இருக்குது. அதுக்காக வேண்டிய போய் சொல்ல மாட்டேன். மற்ற கடையை விட நான் அவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன், இவ்வளோ கம்மியாக, அந்த இதெல்லாம் கிடையாது. எங்கிட்ட நியாயமான ரேட்டு. வீடியோவில் என்ன சொல்கிறோமோ அதே தான் நியாயமான ரேட்டு கொடுப்பேன். வேலை நல்லாயிருக்கும்.
சப்போஸ் ஒரு ஏதாவது ஒரு சில பொருட்கள் வந்து மற்ற கடைக்கு நம்ம கடைக்கு ஏதாவது 100 ரூபா வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த வித்தியாசத்தை பார்க்காதீங்க. எங்கிட்ட வேலை தெளிவாக இருக்கும். எங்கிட்ட இப்போ நம்ம கடைக்கு வந்துட்டு போனவங்க கண்டிப்பாக அவங்க யூடியூப் பார்த்தாங்கன்னா இந்த கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு, எப்படியெல்லாம் வேலை செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் பசங்களை வந்து மிரட்டி வேலை வாங்குவேன். ஒரு இதையும் பார்த்து தான் நான் வண்டியை அனுப்புவேன். அதான் அவங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் நான் பண்ணி கொடுத்துட்ருப்பேன். இப்போ நம்ம வந்து அப்படி ரொம்ப அதிகமாக ரேட்டு சொல்லி விற்கிறது கிடையாது. ஒரு மரியாதையான ரேட்டு, நியாயமான ரேட்டு. எனக்கு நான் ஒரு 10 பொருள் இப்போ நான் விற்கணும்னு சொன்னேன்னா எனக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு 10 ஆண்ட்ராய்டு ஒரு 10 பொருள் விற்றா போதும், பண்ணிட்டு போயிடலாம். நம்ம வந்து அந்த 10 பொருள் ரேட்டை கம்மி பண்ணி 100 பொருளாக விற்று அந்த அமௌண்ட் நான் எடுக்கிறேன். நம்மள்கிட்ட கிட்டத்தட்ட பசங்கள்லாம் 10 பேர் பக்கம் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு சேலரி எல்லாம் கொடுக்கணும். அவ்வளோதான். நானும் சேலரி தான் எடுக்கிறேன். ஓனருக்க வேண்டி மொத்தமெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். நானும் சேலரி தான் எடுக்கிறேன். நம்ம கூட பார்ட்னர் அவருக்கும் சேலரி தான் அவங்க கொடுக்குறோம். எல்லாமே சேலரி. கஸ்டமருக்கும் இதில் பெனிஃபிட்டு, ஆமாம், நமக்கும் இது பெனிஃபிட், 2 பேருக்குமே பெனிஃபிட் அப்படின்றப்ப நல்ல விஷயம் தான் அது. நம்ம வந்து இப்போ யூடியூப்புக்காக வேண்டி நான் வந்து வார்த்தைக்காக சொல்கிறது இல்லை. என்னுடைய இயல்பு பேசிக்காகவே நான் என்னுடைய பேச்சு இப்படி தான் இருக்கும். நான் கொஞ்சம் ஓப்பன் டைப்பு, கொஞ்சம் ஓப்பனாக உண்மையாகவே தான் செய்வேன். 2 நிமிஷம் பேசாமலே இருக்கும். 2 நிமிஷம் கூட பேசினாலே தெரிஞ்சிடும். ஆமாம், கண்டிப்பாக கஸ்டமர் வந்து எங்கிட்ட பேசினாலே தெரிஞ்சு போயிடும். சில நேரங்கள் ரொம்ப அவங்க ஃபைனலாக எல்லாமே கம்மி பண்ணி கேட்பாங்க. இப்போ ஃபைனலாக கம்மி பண்ணவே முடியாதுன்னு சொல்லுவேன். என்னப்பா இவ்வளோ தூரம் அவங்க அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம், நீங்கள் ஒன்றுமே கம்மி பண்ண மாட்டேங்கிறீங்கிற கோவிப்பாங்க. ஆனால் கோவிச்சாலும் பரவாயில்ல. ஆனால் நான் வந்து ஏன்னா அதுக்குரிய ரேட்டு தான் கொடுத்துருக்குறேன். கம்மி பண்ணுற மாதிரி ரொம்ப ஏற்றிட்டு கம்மி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன். நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க. அதுக்காக வேண்டி ரேட்டை மாற்றி கொடுக்க மாட்டேன். அதே ரேட்டு தான். அன்றைக்கி உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன 6500 ரூபாய்க்கு காம்போ கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். இன்றைக்கும் அதே தான் கொடுக்குறேன். 1 வருஷத்துக்கு கொடுப்பேன்னு சொன்னேன். கண்டிப்பாக 1 வருஷம் வரைக்கும் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். நல்லதுங்க, நல்ல விஷயம். இதை தொடர்ந்து பண்ணுங்க அப்படியே. கண்டிப்பாக. ரைட், அடுத்தது பார்க்க ஆரம்பிச்சிடலாங்களா? பார்த்துலாண்ணா. ஆனால் சன்ஃபிலிம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டீபோர்டு வண்டி பார்த்தீங்கன்னா டிசைரு, வேகனரு, சின்ன வண்டி ஆல்டோ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னு வைங்க. 1800 ரூபாய்க்கு சன்ஃபிலிம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 1800 4 டோரு பேக்கு 1800 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருவேன். கேர் வார் தான், லோக்கல் எல்லாம் பண்ண மாட்டேன். ஒன்லி கேர் வார் தான். வாரண்டி இருக்கு 1 இயர். நீங்கள் 1800 சொல்கிறது கிராண்ட் i10, i20, Swift இந்த மாதிரி சின்ன வண்டி 5 சீட் வண்டி. அதில் ஒரு சில வண்டி மட்டும் அந்த குவார்டர் கிளாஸ்லாம் கொஞ்சம் பெருசாக வரதுனால சில வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டோர் 4 தான், குவார்டர் கிளாஸ் இருக்கும். கிளாஸ் வியூ ரொம்ப நீளம் இருக்கும். அது மட்டும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் 100 200 டிஃப்ரெண்ட் வரும். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3M பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், நல்லா இருக்கும். கேட்குறவங்களுக்கு அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது நல்ல பிராண்டடாக போகணும் நினைக்கிறவங்களுக்கு இது போட்டுக்கலாம். நாம்ஸ் படி போட்டுக்கோங்க, அதுதான் பரவாயில்ல. நம்ம அந்த நாம்ஸ் தான் சொல்கிறோம். 70% 50% தான் அவங்களுக்கு வந்து அப்ரூவ்ட் இருக்குது. நம்ம அதுதான் நம்ம சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க விரும்பி என்ன மாதிரி கேட்குறாங்களா 0% கேட்டாலும் நம்ம அதை போட்டு கொடுப்போம். கீழே என்னமோ கலர் வச்சுருக்கீங்க இதெல்லாம். அதெல்லாம் லைட்டிங்கு, லெக் ரூம் லைட்டு. வண்டி டோர் திறந்தால் உள்ளே எரியிற மாதிரி நிறைய லைட்டு கேட்பாங்க. வித விதமாக கலராக ப்ளூ கலர், க்ரீன் கலர், ஒயிட்டு இந்த மாதிரி கேட்பாங்க. அது நம்ம பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் வைப்பர் பிளேடு. வைப்பர் பிளேடு எல்லா வண்டிக்குமே எல்லா சைஸும் வைப்பர் பிளேடு இருக்குது. 2 மாடல் இருக்குது. ஒன்று மெட்டல் இருக்குது, இன்னொன்று ரப்பர் டைப் இருக்குது. 2 மாடலுமே இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பொடி ஐட்டம்ஸு இது நம்மள்ட்ட எல்லாமே இருக்கும். டோர் கார்ட்ஸு, பர்ஃப்யூமு, மொபைல் ஹோல்டரு, வண்டியுடைய ரியர் பம்பரு. நம்மள்ட்ட எல்லா வண்டிக்குமே ரியர் பம்பர் அவைலபிளாக இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா மாடலுக்குமே இருக்குது. எல்லா மாடலுக்கு இருக்குது. டிசைரோ, ஸ்கார்பியோ, ஸ்விஃப்ட், ஆரா, பல்லினோ, ஆமாம், எல்லா மாடலுக்குமே வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே இன்னும் வண்டி இருக்குது. இங்கே வைக்கிறதுக்கு அவ்வளோதான் இருக்குது. குடோனில் இருக்குது. நம்ம குடோன் ஏற்கனவே நம்ம யூடியூப்பில் போட்டு பார்த்துட்டோம். பம்பர் கேரியரோட குடோன். ஆமாம், அது நம்ம ஹோல்சேலும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லாமே மேக்ஸிமம் எந்தெந்த வண்டிக்கெல்லாம் அந்த பம்பருக்கு ஆப்ஷன் இருக்கோ அந்த வண்டிகள்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. அதான் இது இருக்குது. டோர் வைசரு எல்லா வண்டிக்குமே டோர் வைசர் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஈகோனுடைய சென்டர் சீட்டு 2+1 சீட்டு ரெடியாகவே இருக்குது. இதெல்லாம் ஆமாம், இதெல்லாம் ரெடியாக இருக்குது. வந்துட்டா டக்குன்னு உடனே மாட்டி விட்டுடலாம். அவங்க சீட்டு பேக் சீட்டு மட்டும் ஃப்ரண்ட் பேக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி போட வேண்டியது வரும். அது பண்ணி கொடுத்துருவோம். அவ்வளோதான். இது ஒரு நாளே வேலை முடிச்சிருங்களா? இது அவ்வளோதான். அதெல்லாம் ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை தான். அவ்வளோதான். அதுக்குள்ள தேவையில்லை. அவ்வளோதான். அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடலாம். என்ன ப்ரைஸ் வருதுங்க பாய்? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7500 ரூபா வருது. 7500. அவங்க வந்து வண்டியில் அவங்க வண்டி சீட்டு வந்து நம்ம கட் பண்ணி ஆல்ட்ரு பண்ணி பின்னாடி வைக்கணும். அது ஆல்ட்ரேஷன் சார்ஜ் வந்து நம்ம டிங்கெட்டு கொடுக்குறோம். அது என்ன வருதோ அது அவங்களுக்கு கொடுக்கணும். ஆமாம். இதுங்க அது வந்து உங்களுக்கு ஆம்ரெஸ்ட்டு, யூனிவர்சல் ஆம்ரெஸ்ட்டு. இது வந்து எல்லா வண்டிக்கும் செட் பண்ணலாம். ஆமாம், எல்லா வண்டிக்கும் பண்ணுற மாதிரி. இது இந்த ஃபேனு எக்ஸ்ட்ரா ஃபேனு. ஓகே. பார்த்தீங்கன்னா வீல் கப்பு
வீல் கேப்பு உங்களுக்கு வந்து 12 எல்லா சைஸுமே நம்மள்ட்ட வந்து அவைலபிள் இருக்குது. எல்லா டிசைன் நிறைய டிசைன் இருக்குது. ஃபுல் டோட்டல் ரேக்குக்கே வந்துட்டு வீல் கப் வச்சுருக்கீங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா ஆர்டர் போட்டு இன்னும் வந்துட்டுல. ஓகே, இதெல்லாம் பாடி கவருங்களா? பாடி கவர், வண்டியுடைய பாடி கவர், நார்மல் கவர் இருக்குது, ஹெவி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டெல்லாம். ஆமாம், 3D மேட்டு, 4-5D மேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 7D மேட்டு, எல்லா டைப்பும் 7D மேட்டு யூனிவர்சல் இருக்குது. 7D மேட்லேயே வந்து அந்தந்த வண்டிக்குன்னு ஒரிஜினல் வர்றதாவே இருக்குது. இது வந்து ஸ்விஃப்ட் 2018. அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி, அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரியே வருது. பார்த்தீங்கன்னா யுனோவா ஃபுல் மேட், இதெல்லாம் ஒரிஜினல் 7D மேட்டு. பயங்கரமாக இருக்குது பார்க்குறது. ஆமாம், நல்லாயிருக்கும். என்ன விலை வருதுங்க இதெல்லாம்? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 ரூபா 5000 ரூபா அந்த ரேஞ்சில் வருது. அந்த டைப் பொறுத்து. ஆமாம். இப்போ இதே யூனிவர்சல் 5 சீட் வண்டிக்கு யூனிவர்சல் எடுத்திங்கன்னா வெறும் 1800 ரூபா 2000 ரூபா ஓகே அந்த ரேஞ்சில் தான் இருக்குது 7D மேட்டு. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் மேட்டு, ரப்பர் மேட்டு. ஆமாம், இது ரஃப் யூஸ்க்கு. ரஃப் யூஸ் 550 ரூபா அந்த மாதிரி தான் வரும். எவ்வளோ சொன்னீங்க? 550 ரூபா தான். செட்டு 4 பீஸ் வரும். 550 ரூபாயா? ஆமாம். ஓகே, ஒரு ரப்பர் மேட்டு. ஆமாம், இதை வாஷ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஆமாம் ஆமாம். இது பேசிக்காக நார்மலாக வர்றது. ஓகே. இது அந்த ஸ்மெல்லாம் வராது. முதல்ல ரப்பர் மேட்டில் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குது. இது அந்த மாதிரி ஸ்மெல்லு வராது. அந்த மாதிரி குவாலிட்டி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட்டு வந்து இது ரெடிமேடாகவே இருக்குது. ரெடிமேடாகவே இருக்குது. ஆமாம். இது உங்களுக்கு 1000 ரூபா தான் வரும். எல்லா வண்டிக்கும் வச்சுக்கலாம். ஆமாம், நான் 5 பீஸாக வரும். சென்டர் ஒரு பீஸு, பேக் 2 பீஸு, ஃப்ரெண்டு இந்த மாதிரி மேட்டு 3D மேட்டும்பாங்க. நாட்டில் இவ்வளோ டைப் இருக்கு. நிறையா இருக்குது. இந்த மாதிரி மேட்டு இதெல்லாம் கம்மி 600 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் ஜாஸ்தி வருது. இந்த மாதிரி மேட்டு இதில் ப்ரீமியமாக இருக்கும். ஆமாம், ப்ரீமியமாக இருக்கும். இது 1500 ரூபா அந்த மாதிரி. ஓகே. இங்கே வந்து அந்த உட் பாசின்னு சொல்லுவாங்களா அது? ஆமாம், சீட் வுட்டு எல்லாமே இருக்குது. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா பம்பர் கேரியரு. ஆமாம், கேரியர் நம்மள்கிட்ட வந்து ஃபுல்லாக எல்லா மாடலுமே அவைலபிள் இருக்குது. இப்போ டிசைரு, வேகனரு, ஆரா, ஆமாம், கீபோர்டு வண்டிக்கு எல்லாமே இந்த மாதிரி பிக்கப் போடுறோம். இந்த மாதிரி போடலாம். இது கரெக்டாக லைட் வெயிட்டாக தான் இருக்கும் போல. கரெக்டாக. ஆமாம். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரூஃபில் வச்சாலுமே இன்னும் இதெல்லாம் 100 கிலோ வரைக்குமே வச்சு தான் பரவாயில்ல. இது ரெகுலராக வந்து வேகனர் வண்டிக்கு, கீபோர்டு, டூரிஸ்ட்டு, டிசைருக்கு, ஆராக்கு இதெல்லாம். ஆமாம், கொஞ்சம் யூனிக்காக வேணும். இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இல்லை கீபோர்டு அல்லாத வண்டி இப்போ கொஞ்சம் நல்லா இதாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. அவெஞ்சர் மாடலு, ஸ்போர்ட்டி மாடலு, கேரியர்லேயே ஸ்போர்ட்ஸ் டைப்பா? ஆமாம். ரைட்டு, எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே இருக்குது. இங்கே மேலே இருக்கிறதுலாங்க இது வந்து குரோம் கிட்டு, வண்டியோடைய ஃபுல் குரோம் கிட்டு. இந்த ஹேண்டில், சைடு மிரரு, ஹேண்டிலு, சைடு, ஹெட்லைட், டூமுக்கு எல்லாமே வந்து மிரரு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். ஆமாம், ஒவ்வொரு வண்டி பார்த்துருக்குறேன். அப்படியே ஃபுல்லாக குரோமாக அப்படியே நிரப்பி வச்சுருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஆமாம், மேக்ஸிமம் எல்லா வண்டிக்குமே இருக்குது. வேறு நம்மள்கிட்ட சப்போஸ் இல்லைனாலும் நம்ம வெளியே இருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அந்த வண்டிக்கு இருக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அது போக மேலே வச்சுருக்கீங்களா? அதில் வந்து ஸ்பாய்லரு. இங்கே இருக்கிறது எல்லாமே ஸ்பாய்லர் தான். ஸ்பாய்லரு, ஈகோ, வேகனர், எர்டிகா, யுனோவா எல்லா வண்டிக்குமே இருக்குது ஸ்பாய்லரு. வண்டி ஒரிஜினல் ஸ்பாய்லர் இருக்குது, ஸ்போர்ட்டி டைப் ஸ்பாய்லர் இருக்குது. ஸ்பாய்லர் பாருங்க, நிறைய பேர் இப்போ ஸ்பாய்லர் மாட்டிட்டு இருக்கீங்க. அதுலேயே டாப் ரூப் ரயிலு, அதுலேயே ஏபிஎஸ் ஸ்பாய்லர்ஸ் இருக்குது. ஒரிஜினல் ஏபிஎஸ் இருக்குது வண்டியுடைய ஒரிஜினல். இங்கே பாருங்கள், ஒரு சிலது வந்துட்டு ஓப்பன் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பாய்லர்ஸ் இங்கே நேரில் வந்து பாருங்கள். இதுலேயே பேட்மேன் டைப் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் டைப் இருக்குது, போலோக்குன்னு வரது இருக்குது. இதில் ஏபிஎஸ் வேணுனாலும் இருக்குது, நார்மல் டைப் வேணுனாலும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேரிங் கவரு, டவலு, ப்ரஷ்ஷு, பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங்கு, நம்பர் பிளேட்டு போர்டு. ஓகே, அந்த மாதிரி இருக்குது. நம்பர் பிளேட் அந்த ஃப்ரேமு. ஆமாம், ஃப்ரேமு, சப்புடைய ஒயரிங் கிட்டு எல்லா பிராண்ட்லேயுமே இருக்குது. ஆமாம், எல்லாமே ஒயரிங் கிட்டு தான். ஓகே. அது பார்த்தீங்கன்னா அப்புறம் சப்பு, அண்டர் சப்பு 10 இன்ச்சு மெட்டல் பாடி அண்டர் சீட்டுக்கு. ஆமாம், அண்டர் சீட்டுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளை 8 இன்ச்சு சப்பு, 8 இன்ச்சு இருக்குது, 10 இன்ச்சு இருக்குது. ஃபுல்லாக மேலே பூரா வச்சுருக்கு. இது வித் ஆம்போட? ஆமாம், வித் ஆம்போட. இது எல்லாமே வித் ஆம்போட தான் வரும். ஆக்டிவ் அப்போ. ஆமாம், இது உங்களுக்கு ஆம்பு மட்டும் தனியாக அப்படிங்கிற போது அந்த பாருங்கள், ஆம்பு மேலே ஆம்பு வச்சுருக்குறேன். ஒரு சேனல் ஆம்பு எல்லாமே இருக்குது. அதுனா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். மோட் டிரைவு. அதாவது இதில் வந்துட்டு நீங்கள் ஆம்பு தனியாக மாட்டணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாமே இன்ஃபீல்டு ஆம்போட வந்துடுறது. என்ன பட்ஜெட்ல இருந்து இருக்குங்க இதில்? ஆனால் இது வந்து நம்மள்ட்ட வந்து 8 இன்ச்சு 2800 ரூபாயிலேருந்து இருக்குது நம்மள்ட்ட. 2800க்கு சப் ஊஃபரா? சப் ஊஃபர் 2800க்கு. அதுவே ஒயரிங் கிட்ட இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட வரும்போது 4000 ரூபாய்க்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, ஒயரிங்கோட சேர்த்து. 10 இன்ச்சு இங்கே பாருங்கள், 10 இன்ச்சு. 10 இன்ச்சு இருக்குது, 12 இருக்குது.
ஓகே 8, 10, 12. ஆமாம். ஓகே. அண்டர் சீட்லேயே பாருங்க, அண்டர் சீட்லேயே நிறைய இருக்குது. வேல்டெக் இருக்குது, மெகாசோனிக் இருக்குது, மோ டிரைவ் இருக்குது. அப்புறம் வந்து காம்பனன்ட் ஸ்பீக்கர் இருக்குது. காம்பனன்ட் ஸ்பீக்கர் உங்களுக்கு வந்து ஓட்டோ போட்ஸ் இருக்குது, சாம்சுவில் இருக்குது, போஸ்டிக்கில் இருக்குது. ஓகே. அப்படியே உள்ளே போகலாங்களா? பார்க்கலாமா? என்ன வச்சுருக்கீங்க இங்கே? உள்ள நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பேனல் ஐட்டம்ஸு. ஆமாம், இந்த கண்டெய்னர் ஃபுல்லாகவே ஆண்ட்ராய்டுக்கு உண்டான பேனல். எல்லா வண்டியுடைய ஆண்ட்ராய்டு பேனல் நம்மகிட்ட இருக்குது. இந்த வண்டிக்கு ஆண்ட்ராய்டு பேனல் ஆப்ஷன் இருக்கோ அந்த வண்டிக்கு எல்லாமே இருக்குது. அந்த சில வண்டிக்கு இல்லாத வண்டிக்கு நம்ம வந்து நம்மளா யூனிவர்சலில் நம்ம போட்டு செட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த மாதிரி இருக்குது. பூராமே பேனல் தான். இப்போ மார்க்கெட்டில் என்னென்ன வண்டி இருக்கோ எல்லா வண்டிக்குமே இருக்குது. இந்த பக்கமும் பேனல் தான். இப்படி திரும்ப ஆமாம், எல்லாமே கம்ப்ளீட்டாக பேனல் ஐட்டம் தான். இது நம்ம ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பம்பர் கேர் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி இது பேனலும் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல். ஆமாம், அப்படி தான் பார்க்குறதுக்கு. ஆமாம். இந்த என்ன புதுசாக செட்டப் இந்த நான் பார்க்கல. இப்போ இது வந்து இப்போ வண்டி வந்து உள்ளே நிறுத்தி நல்லா ஃப்ரீயாக வேலை செய்யணும். கஸ்டமர் வந்து வண்டி சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால நம்ம வந்து இங்கே வந்து இந்த கேரேஜ் எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட இங்கே உள்ளேயே, அதாவது இந்த இடத்துலயே கிட்டத்தட்ட ஒரு 4 வண்டி ஃப்ரீயாக 4 வண்டி நிறுத்தி வேலை செய்யலாம். இதுக்கு மேலே வண்டி வந்துச்சுனாலும் நமக்கு பின்னாடி காலி இடம் இருக்குது. அது எல்லாமே நம்ம யூஸ் ஆகுது. அது போக கடைக்கு உள்ளே மேலே ஏற்றலாம். ஆமாம், மேலே அங்கேயும் முன்னாடி 2 வண்டி எடுத்து வேலை செஞ்சுக்கலாம். இதுக்கு என்ன வண்டி? இது என்ன வண்டி? டிசைர். இது டிசைர் டூரு. இது வந்து ஃபுல் காம்போ போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து சாம்சுவி ஆண்ட்ராய்டு, 4 ஸ்பீக்கரு, சாம்சுவி கேமரா. அந்த காம்போ எடுத்துருக்காங்க நீங்கள் சொன்னதா? ஆமாம், ஃபுல் மேட்டு, சீட் கவரு, சன் ஃபிலிமு, டோட்டலாக ஃபுல்லாக பண்ணியிருக்கு. இது காம்போவில் வந்து இவங்க வந்து ஆண்ட்ராய்டு மட்டும் பிராண்டடாக வேணும்னு சொல்லிட்டு சாம்சுவியில் போட்டிருக்கிறாங்க. இது வண்டியோட எலும்பு கூட மட்டும் இருக்குது. சீட்லாங்க? ஆமாம், சீட்டில் கழட்டி வச்சுருக்கேன். சீட் கவர் அடிச்சு வந்துடும். சீட் கவரும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க? ஆமாம், ஆர்டர் கொடுத்துருக்காங்க. மேட்டு ஒட்டியாச்சு. மேட்டு ஃபினிஷ்லாம் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது. கரெக்டாக வேலை வந்து நீட்டாக இருக்கும். வேலை நம்மகிட்ட நீட்டாக தெளிவாக இருக்கும். இதெல்லாம் மேட்டெல்லாம் ரொம்ப பட்ஜெட்டில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து 1800 ரூபா, 2000 ரூபா, 2200 மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு. பட்ஜெட்டாக இருந்தாலும் அந்த வேலைப்பாட்டில் காம்பனன்ட் இல்லாமல் நம்மள்கிட்ட வந்து அந்த அதுதான் தெளிவாக இருக்கும். இதே ரேட்டுக்கு வெளியே பண்ணலாம் முடியாதுனாலும் சொல்கிறதுக்குள்ள நம்மள்கிட்ட வேலை நல்லா தெளிவாக இருக்கும், நீட்டாக இருக்கும். நம்மள்கிட்டே இருக்கிற பசங்க சீட் கவர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. சீட் கவர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. வந்துடும் இப்போ டைமிங் ஆச்சு வர்றது. இது என்ன ரோலில்? இது எல்லாமே நூடுல்ஸ் மேட்டு. ஆமாம், வண்டிக்கு அவங்களுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி போடுறது. இன்னொரு இப்போ ரெடிமேட் உங்களுக்கு சொன்னேன் 1000 ரூபா வரும். இது வந்து உங்களுக்கு கட் பண்ணி போடுறது. எல்லா கலர்ஸ்லையும் இருக்குது. ஆமாம், எல்லா கலர்ஸ்லேயுமே வந்து இருக்குது. சீட்டுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக போட்டுக்கலாம். அப்புறம் ஃப்ளோர் மேட்டு இப்போ வண்டியில் பார்த்தோம்ல ஒட்டுனது இந்த மேட்டு தான். துணி கடையில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஆமாம், எல்லாமே ஃபுல் ஸ்டாக்கில் வச்சுருக்கு. ரோலர் இருக்குது. ஆமாம், நம்ம வந்து 0.8 1 mm இருக்குது. கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கு ஒரு 10-400 ரூபா ரேட்டு டிஃப்ரெண்ட் வரும். இதில் வந்துட்டு அது போக சாம்சுவி வந்துட்டு ஆண்ட்ராய்டு சாம்சுவி ஆண்ட்ராய்டு ஸ்பீக்கரும் சாம்சுவியில் போட்டிருக்கு. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பாருங்கள், பக்காவாக இருக்குது. இத்தனைக்கு இது நியூ மாடல் டிசைர் இது. ஆமாம் ஆமாம், பேனலெல்லாம் நம்ம போட்டது தான். அப்படியே இருக்கும், ஒரிஜினாலிட்டி மாதிரியே இருக்கும், வண்டியில் வந்த மாதிரியே இருக்கும். எந்த மாற்றமும் இல்லை. பார்த்தீங்கன்னா இது OnePlus. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் OnePlus நம்ம தான் வந்து இது இந்த OnePlus டீலர் எடுத்திருக்கோம். இது வந்து மார்க்கெட்டில் இந்த OnePlus எங்கேயுமே இருக்காது கோயம்புத்தூரை பொறுத்து. அதுவும் இவ்வளோ ஸ்டாக் இருக்காது. ரெண்டாவது ஆமாம், இது மேலே இருக்குது, குடோனில் இருக்குது. நீ இது இல்லாமல் ஸ்டாக் இருக்குது. இது இல்லாமல் இப்போ குடோனில் பின்னாடி குடோன் இருக்குது, அங்கேயும் இருக்குது. இப்போ 464 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. 6128 தான் ஃபுல்லாக இருக்குது. 6120 கார்ப்ளே இருக்குது, வித் கார்ப்ளே வித்தவுட் கார்ப்ளே இருக்குது. OnePlusலேயே ஸ்பீக்கரு, OnePlusலேயே HD கேமரா. ஆமாம், ஸோ OnePlusலேயே இவ்வளோ எடுத்துருக்காங்க, இவ்வளோ பெரிய ஸ்டாக்கிஸ்ட் அப்படின்றப்போ அதுக்கான கஸ்டமர் சப்போர்ட், சர்வீஸ் சப்போர்ட் நல்லாவே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக நான் அந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன்னா அது நல்லா இருக்குங்கிறனால தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோ நம்பிக்கை. இது நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஆண்ட்ராய்டு செட் நான் உங்களுக்கு வந்து உங்கள் யூடியூப்பில் போட்டிருக்கு. நான் கிட்டத்தட்ட 5000 மேற்பட்ட ஆண்ட்ராய்டு நான் வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயிலில் வித்தாச்சு. இவ்வளோ வித்ததில் எனக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மீறி போனால் ஒரு 10 பீஸ் இருக்கும். கம்ப்ளைண்ட் பீஸ் 5000ல் 10 அப்படின்றப்ப அது எல்லா பக்கமும் நடக்கிறது. அது இயல்பு. அது எலக்ட்ரானிக் பொருளில் வர்றதா அது. அதனால அது கம்ப்ளைண்ட்லாம் வராதுன்னால 100% வராதுன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒன்று வரத்தான் செய்யும். அதுக்கு தான் நான் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்தேன். அது பண்ணி கொடுத்துருவேன் நான். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர். இதில் எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்கீங்க இந்த பக்கம். ஒரு வளையம் தூக்கி போட்டு எது நமக்கு வருதோ அது பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அழகாக வச்சுருக்கீங்க. ஆமாம், காம்போ ஆஃபர்ஸ் இருக்குது. அந்த வளையம் மட்டும் ஒரு ரேட்டு கொடுத்து வாங்கிட்டா அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஆமாம், அந்த வளையம் மட்டும் அதுக்கு உண்டான ஆஃபர் என்ன ரேட்டோ அதை கொடுத்துருந்தோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ
5250 ரூபாய்க்கு. நான் ஏற்கனவே ஹெச்டி கேமரா கொடுத்துருந்தேன். இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஹெச்டி கேமராவே டோட்டலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏஹெச்டி கேமராலேயே எல்லாமே பண்ணலாம் அப்படி எல்லா காம்போக்கும். ஆமாம். இப்போ இது ஏஹெச்டி கேமரா, அதனுடைய எந்த வண்டியோ அந்த வண்டியினுடைய பேனலு, ஆண்ட்ராய்டு 4GB 64 ஆண்ட்ராய்டு. ஓகே. 5250 ரூபாய்க்கு இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட சேர்த்து 5250 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்தாங்க. ஓ, அதான் இங்கே மாற்றிட்டீங்க, ஹெச்டியிலிருந்து ஏஹெச்டி பண்ணி. ஆமாம், ஏஹெச்டி பண்ணிவிட்டு ஹெச்டி கேமரா வந்து இப்போ ஏஹெச்டியாக பண்ணிவிட்டேன். ரைட்டு. ஏதாவது ஒன்று கொஞ்சம் பண்ண முடியும் அவங்களுக்கு பெனிஃபிட். நான் உங்களுக்கு அன்னைக்கு சொல்லும் போது சொன்னேன் கம்மியாச்சுன்னா கண்டிப்பாக கம்மி பண்ணுவேன். ஆமாம். இப்போ நான் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300 ரூபா பக்கம் டிஃப்ரெண்ட் வருது. ஓகே. ஹெச்டிக்கும் ஏஹெச்டிக்கும் அது ஏஹெச்டியாக போட்டு நான் இதில். ரைட்டு. ஓகேங்களா. இப்போ அடுத்த காம்போ பார்த்தீங்கன்னா 6500 ரூபாய்க்கு நம்ம அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ரெகுலராக போட்டது. இதில் உங்களுக்கு 3 செட்டு காமிச்சிருக்கேன். மோட்ரைவு, டெக்ஸான்ஸு, நம்மளுடைய OnePlus 4GB 64 அதோடைய ஏஹெச்டி கேமரா உங்களுக்கு இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட 6500 ரூபாய்க்கு காம்போ, பேனலோட சேர்த்து எல்லாமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே 6GB 128 இங்கே. ஆமாம், OnePlus கேமரா, ஆண்ட்ராய்டு, பேனலு இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கு, 6GB 128. வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா தான் டிஃப்ரெண்ட். 4GBக்கு 6GBக்கு 500 தான் டிஃப்ரெண்ட். நம்ம முன்னாடி பார்த்தது. ஆமாம், அதை இந்த காம்போ பார்த்துருக்கேன் பாருங்கள். OnePlus இதுக்கும் பார்த்தீங்கன்னா 500 ரூபா தான் டிஃப்ரெண்ட். ஆனால் 6GB 128 ஸ்டோரேஜோட வரும். ஆமாம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே OnePlusல பார்த்தீங்கன்னா கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு கார்ப்ளே பார்த்தீங்கன்னா அதே காம்போ உங்களுக்கு ஆண்ட்ராய்டு கேமரா, பேனலு இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட 7500 ரூபா. இதோட வந்துடுறது கார்ப்ளேவோட வர்றது. ஓகே. அப்புறம் அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ மோட்ரைவ் ஒரு 10 இன்ச்சு ஆண்ட்ராய்டு கேமரா உங்களுக்கு இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட 10 இன்ச்சு ஆண்ட்ராய்டு 7800 ரூபா வருது. ஓகே. அப்புறம் வேல்டெக்கு பார்த்தீங்கன்னா 8500 ரூபாய்க்கு ஆண்ட்ராய்டு ஏஹெச்டி கேமரா, பேனல் இன்க்ளூடிங் ஃபிட்டிங். அதுலேயே வித்து கார்ப்ளேயில் போனீங்கன்னா 9500 ரூபா. ஓகே. அதே வேல்டெக்கு ஏஹெச்டி கேமரா, பேனலு, ஆண்ட்ராய்டு இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கு. அப்புறம் அந்த டூயல் லாப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9800 தான் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். இது நல்லா கொஞ்சம் ஆஃபரில் போயிட்டுருக்கு. இந்த கடைக்காக வேண்டி நம்ம வந்து 500 ரூபா ஆஃபர் பண்ணி 9300 ரூபாய்க்கு ஏஹெச்டி கேமரா, ஆண்ட்ராய்டு, பேனலு இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இவ்வளோ காம்போஸ் பார்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தினாலே போதும். இது பார்த்தீங்கன்னா அந்த காம்போ ஆண்ட்ராய்டு, பேனலு, ஃபிட்டிங்கு, ஸ்பீக்கர் இருக்குது, வண்டியில் ஸ்பீக்கர் இருக்கும், அது போட்டுக்கிறாங்க. ஓகே. இல்லை ஸ்பீக்கரும் வேணும் அப்படிங்கிற மாதிரி வரும்போது உங்களுக்கு டோட்டலாக ஸ்பீக்கரோட காம்போ போட்டிருக்கிறேன். 4GB 64 ஆண்ட்ராய்டு, ஏஹெச்டி கேமரா, 6 இன்ச்சு ஸ்பீக்கர், 4 ஸ்பீக்கரு. ஓகே. இது வந்து வித் ரிங்கோடைய நம்ம வந்து ஸ்பீக்கர் ரிங்கு வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட உங்களுக்கு 8000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா OnePlus 4GB 64 ஆண்ட்ராய்டு உங்களுக்கு ஸ்பீக்கரு 6 இன்ச்சு ஸ்பீக்கர் 4, அப்புறம் ஆண்ட்ராய்டு ஏஹெச்டி கேமரா. ஓகே. இந்த கேமரா. ஆமாம். ஓகே. இது எல்லாமே சேர்த்து 9500க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து இப்போ இவங்க வந்து 4GB வேண்டாம் 6GB வேணுங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா இந்த 500 ரூபா டிஃப்ரெண்ட் தேசம். ஓகே. ஆமாம், அந்த 10,000 வரும். ஆமாம். ஓகே. அது பார்த்தீங்கன்னா மோட்ரைவு உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 6GB 4GB 64 ஆண்ட்ராய்டு. ஓகே. ஒரு ஏஹெச்டி கேமரா, 6.5 ஸ்பீக்கரு, இன்னும் கொஞ்சம் 6 இன்ச்சு வீடு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே. அந்த ஸ்பீக்கரோட 4 ஸ்பீக்கரோட ஏஹெச்டி கேமரா இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட வித் ரிங்கு உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 10,000. ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதே ஒரு ஆண்ட்ராய்டு இப்போ நம்ம பார்த்தது இந்த பாருங்கள், 4GB 64 உங்களுக்கு ஸ்பீக்கர் மட்டும் ஏற்கனவே வந்து 464 8000 ரூபாய்க்கு பார்த்தோம் ஒரு காம்போ ஸ்பீக்கரோட. அதே இது வந்து 8200 ரூபா. ஸ்பீக்கர் மட்டும் சேஞ்ச் ஆகுது. அதை விட இந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜெஸ்கா. ஆமாம், ஜெஸ்கா ஸ்பீக்கர். அது போட்டோன்னா உங்களுக்கு 8200 ரூபா வருது. 4GB 64 ஆண்ட்ராய்டு, ஏஹெச்டி கேமரா, உங்களுக்கு ஸ்பீக்கரு இன்க்ளூடிங்கு இது ரிங்கு ஃபிட்டிங்கோட டோட்டலாக வந்துருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த வீடியோக்காகவே வந்துட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க. மற்றபடி ஸ்டாக் எல்லாமே நம்ம உள்ளே பார்த்துருப்போம். இதனோட காம்போவில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்லேயே வந்துட்டு காமிச்சிங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி மாட்டிக்கலாம்.
ஸோ ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிறது தான். நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னாலும் இந்த 9500னா 9500 தான் இருக்கும். இதை தாண்டி வேறு எந்த எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டாங்க. அடுத்து என்ன பார்க்கலாம்? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி காம்போ சொன்னேன். அந்த காம்போவில் வந்து சீட் கவர் பண்ணோம். மேட்டு ஃபுல் மேட்டு ஆண்ட்ராய்டு எல்லாமே மாட்டியாச்சு. சீட் கவர் ரெடியாக வந்துருச்சு. ஆமாம், ரெடியாகி வந்துருச்சு. இப்போ சீட் கவர் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ண சீட் கவர் தான். நல்லாயிருக்கு, டிசைன் நல்லாயிருக்கு. ஆமாம், சூப்பராக சூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மெட்டீரியல் இது? வான்டன் லெதர் இது. ஓகே, வான்டன் லெதர்னு சொல்லிட்டு சீட் கவர் நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும். இதுக்கு அதே மாதிரி ஸ்டிச்சிங்லாம் ப்ராப்பராக இருக்கும். ஃபிட்டிங் ப்ராப்பராக இருக்கும். ஓகே. ஸோ இது டீ போர்டு பாருங்கள். இது எந்த ஊர் வண்டிங்கம்மா இது? இது வந்து பார்த்தீங்கன்னா TN 57. TN 57. இந்த ஊர் மதுரை. அந்த சைடு தான் இங்கே மொத்தத்தில் நமக்கு வர்றது பூராமே எல்லாமே வெளியூர் வண்டி தானே. இது லோக்கல் வண்டிங்கிறதெல்லாம் கம்மி தான். பிராண்ட் நியூ காரு கொண்டு வந்து இங்கே வந்துட்டு விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ மார்னிங் வந்துருச்சுங்களா வண்டி? வண்டி மார்னிங் வந்துருச்சு. 10 o'clock வந்துருச்சு. ஆண்ட்ராய்டு ஸ்பீக்கரு மேட்டு ஃபுல் மேட் ஒட்டியாச்சு. சீட் கவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபிலிம் ஒட்டியாச்சு. நீ இது முடிஞ்சதுனாக்கா நீ வந்து கேரியரும் ரிவர் பேக் பம்பரு அது பண்ணால் வேலை முடிஞ்சுது. இப்போ நான் நைட்டுக்குள்ளே எடுத்துடலாம் வண்டியா? இல்லை இன்னும் ஒரு 1 hourல முடிஞ்சிடும் டோட்டலாக. சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இது என்ன ஸ்பீக்கர்? இது வந்து சான்ஸ்வி ஸ்பீக்கர். காப்பிரைட் வந்துடும் அப்படின்றதுனால கட் பண்ணி வச்சுங்க. மற்றபடி எஃபெக்ட்லாம் செம்மையாக இருக்குது. இது எப்படி நான் எக்ஸ்ட்ரா ட்வீட்டர்லாம் மாட்டிருக்கா இல்லை ஸ்பீக்கர்லேயே எந்த அளவுக்கு இருக்கா? ஒரிஜினல் ஸ்பீக்கர், சாம்சங்கோட ஒரிஜினல் ஸ்பீக்கர் மட்டும் தான் போட்டிருக்கு. வேறு வந்து சப்பு கிடையாது. ட்வீட்டர்லாம் இது மாட்டல, எதுவுமே மாட்டல. அது ஸ்பீக்கர்லேயே இன்க்ளூட் டியூட்டரோட தான் வருது. செம்ம கிறிஸ்பாக இருக்குது அப்படியே அதனோட சவுண்டு கிளாரிட்டி. ஸோ இது பார்த்துக்கோங்க. சாம்சங் இது என்ன மாடல் மாட்டிருக்கோம் நம்ம? சாம்சங் தான் போட்டிருக்கோம். சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. செம்ம கிளாரிட்டி. ஸ்பீக்கரும் இதே மாதிரி நம்ம சாம்சங்கோட இந்த மாடல் தான். என்ன இந்த பார்க்குறதுக்கு சின்ன சைஸாக இருக்குது, ஆனால் செம்ம வேலை பாராக இருந்தால் பார்க்குறதுக்கு. அதான் பிராண்டடில் வந்து அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். சூப்பராக இருக்குது. நான் பிராண்டுக்கும் பிராண்டடுக்கும் அந்த மாதிரி வித்தியாசம். கடைசியில் நான் பேசுகிறத பார்த்துட்டு ஏதோ சாம்சங் ப்ரமோட்டர் நினச்சிட போகிறாங்க. பட் கிளாரிட்டி அந்தளவுக்கு தெளிவாக இருந்தது, அதனால தான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு வண்டி நம்ம கொண்டு வரோம். இந்த மாதிரி பிராண்ட் நியூ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கார் தான் கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வண்டியும் சேஃபாக இருக்கும். ஆளுங்களும் ஒர்க் பண்ணுற அளவுக்கு நல்லா ஸ்பேஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இங்கே இருக்குது, அது போக இங்கேயும் நிறுத்தி வேலை செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த பக்கம் நிறுத்திக்கலாம். இங்கேயும் ஒரு வண்டி வேலை நடந்துட்டு இருக்கு. இங்கே நிறுத்திக்கலாம். போதுமான அளவுக்கு 10 வண்டி வேணாலும் நிறுத்தி வேலை செய்யலாம். போதுமான அளவுக்கு இடம் இருக்குங்க. ஆமாம். இது என்னது? அப்போ இது குடோன் பாருங்கள். ஸ்டாக் வச்சுருக்கோம். அதாவது வண்டிக்கு ஸ்பீக்கர் பாக்ஸு, இந்த டோரில் ஸ்பீக்கர் ஆப்ஷன் இல்லாமல் இருக்குது. அதுக்கு நிறையா பிக்கப் வண்டி இந்த மாதிரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 6 inch 4 inches 9 inch ஓவல் ஸ்பீக்கரு. ஓகே. அதோடைய பாக்ஸு சூப்பராக இருக்கலாம். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவைலபிளாக தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிங்கு, உட்டன் ரிங்கு ஸ்பீக்கர். அந்த ஸ்பீக்கர் ரிங்கு உட்டன் ரிங்கு. அதுவும் பாருங்கள் இந்த கார்பெட் ஃபினிஷ் கொடுத்து வச்சுருக்காங்க. உட்டன் ரிங்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டு ஈக்கோ வண்டிக்கு பேக்கில் வந்து ஓவல் ஸ்பீக்கர் போடும்போது இந்த உட்டு போட்டு தான் போட வேண்டியது. இந்த பேடு வைக்கணும். அதுக்காக இந்த பேட் நம்ம வச்சுருக்குறோம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இது இந்த சீட்டினுடைய பேக்கு பேடு ட்ரே. இந்த ட்ரே பேடு வந்து ஒரு வண்டி கேட்பாங்க. சாம்பிளாக வச்சுருக்குறோம். இந்த மாதிரி நம்ம வேணும்னா என்ன வண்டிக்கு வேணாலும் நம்ம அதை செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். டோர் வைஸரு ஆல்ரெடி நிறைய பார்த்தோம். ஆமாம், இங்கேயே குடோனில் வச்சுருக்குறோம். மேக்ஸிமம் எல்லா வண்டிக்குமே 90% எல்லா வண்டிக்குமே நம்மகிட்ட இருக்கும். காமிக்க வேண்டிய ஒரு விஷயம், நிறைய பேத்துக்கு இது எங்கே கிடைக்குதுன்னு தெரியல, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே. இது நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். சிஎன்ஜி வண்டிக்கு பாருங்க, பேக்கில் வந்து டேங்க் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிரும். சிலிண்டருக்கு மேலே. ஆமாம், க்ளோஸ் ஆயிரும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயரோட இது வந்து அப்படி நின்றுக்கும். ஓகே. பூரா உங்களுக்கு பொருளை வச்சுக்கலாம். எவ்வளோ வேணாலும் பொருளை வச்சுக்கலாம். நீங்கள் வந்து சீட் இப்படி இதை மட்டும் இது இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டெப்னி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. கிளியராக பின்னாடி ஒன்றுமே இல்லாமல் லக்கேஜ் கவர் ஆகும். நீட்டாகவும் இருக்கும், லக்கேஜ் வச்ச மாதிரி இருக்கும். பின்ன ரெடிமேட் சீட் கவர்ஸு இருக்குது. மேக்ஸிமம் வண்டிக்கு எல்லாமே வச்சுருக்கோம். இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதோடைய அங்கே கடையில் இருக்கக்கூடிய பொருளுடைய ஸ்டாக்கு, கேமரா ஐட்டம்ஸு, டியூட்ரு, மொபைல் சார்ஜரு, லைட்டிங்கு, லைட் ஐட்டம்ஸு எல்லாம் ஃபுல்லாக மேலே வரைக்கும் எல்லாமே பொருள் இருக்குது. அப்படி அந்த ஆண்ட்ராய்டு எல்லாம் பாக்ஸில் எல்லாம் ஆண்ட்ராய்டு ஸ்பீக்கரு, ஸ்டிக்கர் ஸ்பீக்கரு. அதை பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ரைட். ஃபுல்லாகவே ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் நல்ல எக்ஸஸாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஹோல்சேலாக நீங்கள் பண்ணலாம். நீங்கள் அங்கே கேட்டீங்க OnePlus அங்கே மட்டும்தானு கேட்டீங்க. பூரா இந்த பாக்ஸ் பூராமே எல்லாமே OnePlus தான். ஓ, இது ஃபுல்லாக ஆண்ட்ராய்டு தான். OnePlus ஓடுது. OnePlus வருது.
நம்ம டீலருங்கிறது வந்து சும்மா வார்த்தையில் சொல்கிறது மட்டும் இல்லை, அந்தளவுக்கு ஸ்டாக் இருக்குதா. இது பூராமே வந்து OnePlus ஆண்ட்ராய்டு தான். அதான் ஒரு லாட்டே பேசி எடுத்துருக்கீங்க. ஆமாம், அது எப்போ அது ரெகுலராக வந்துட்டு இருக்கிறதா நமக்கு. இருக்கிற ஸ்டாக்ல என்னென்னலாம் பார்க்க முடியுமோ அந்த டைமில் பார்த்துருக்கோம். அப்படியே வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக கஸ்டமருக்கு அந்த கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். நிறைய அதே போல் இப்போ நம்மகிட்ட 2 பிரான்ச் இருக்கு இல்லைங்களா? ஆமாம், 2 பிரான்ச் கடை நமக்கு உள்ள ஃபஸ்ட்டு கடை வந்து பார்த்தீங்கன்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ள MME ஓல்டு மார்க்கெட் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லாரிப்பேட்டை, லாரி செட்டு, லாரியெல்லாம் நிற்கிறது. அதுக்குள்ளே வந்து AN கார், சேம் இதே போர்டு இதே நேம்லேயே AN கார்னு ஒரு கடை இருக்குது. இது செகண்ட் பிரான்ச்சாக நம்ம வந்து இங்கே வந்து உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆப்போசிட்டில் பேரூர் பைபாஸ் ரோடு, அதில் வந்தீங்கன்னா ஐ லவ் கோவைன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பார்க் மாதிரி இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் குறைசி மந்தி ஹோட்டல் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் நம்ம இன்னொரு கடை லொக்கேட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்து 4 வண்டி 5 வண்டி ஒன்றா நிறுத்தி வேலை செய்யக்கூடிய அளவுக்கு செட்டு போட்டு பெரிய கடையாக நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம். இதோட எல்லாமே வந்து நம்ம கஸ்டமருக்காக வேண்டிய நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம். இது பெரிய கடை அப்படின்றதுனால பிரைஸ்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கு? இல்லை, அப்படிலாம் இல்லை. நமக்கு இந்த கடையும் அந்த கடையும் ரெண்டுமே ஒன்று தான். நமக்கு 2 கண்ணுமே ஒரே கண்ணு தான். அதனால ரேட்டு வித்தியாசமெல்லாம் கிடையாது. நீங்கள் அங்கே கேட்டாலும் ஒரே மாதிரி தான், இங்கே கேட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே ஒரே இது, எந்த வித்தியாசமும் கிடையாது. அதே போல் வெளியூர் இருக்கிறவங்க எனக்கு இந்த பொருள் மட்டும் வேணும், இப்போ ஸ்பீக்கர் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஸ்பீக்கர் மட்டும் அனுப்பிச்சு விட்டுலாம்? கண்டிப்பாக அனுப்பிடுவேன், கொரியர் பண்ணி விட்டுருவேன். தமிழ்நாடு மட்டுமாங்க பாய்? தமிழ்நாட்டில் ஆல் இந்தியா நம்ம வந்து ஆல் இந்தியா பார்சல் பண்ணி விட்டுருவோம். கொரியர் ஸ்டேட்டாக இருந்தாலுமே. ஆமாம், வெயிட்டான பொருளாக இருந்துச்சுன்னா நம்ம பார்சலில் போட்டு விட்டுருவோம். சேஃப்டியாக இருக்கும். அவங்க கைக்கு போகிற வரைக்கும் அது எந்த டேமேஜ் இல்லாத அளவுக்கு நம்ம ரொம்ப சேஃப்டியாக தான் பேக் பண்ணி கொடுத்துருவோம். சின்ன வெயிட் கம்மியாக இருக்கிற பொருளாக இருந்துச்சுன்னா அவங்க கொரியரில் போட்டுருவோம், டோர் டெலிவரி கிடச்சிரும். வெயிட் அதிகமாக இருக்கிற பொருளாக இருந்தால் நம்ம வந்து பார்சலில் போட்டு விட்டுறோம். அப்புறம் EMI ஆப்ஷன் இருக்குது, பஜாஜ் EMI ஆப்ஷன் இருக்குது. அது வேணாலும் அதுவும் பயன்படுத்திக்கலாம். நம்ம இதில் நம்பர் கொடுத்துருப்போம், நீங்கள் அதை கால் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் சொன்னாலும் கேட்டுக்கலாம். கார்டு ஸ்வைப் பண்ணாலும் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு பண்ணிக்கலாம். அது எல்லா கார்டுமே பண்ணிக்கலாம். நமக்கு கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிக்கலாம், எல்லா கார்டுமே நம்ம ஸ்வைப் பண்ணிக்கலாம். பஜாஜ் ஆப்ஷன் இருக்குது. என்னதான் நம்மகிட்ட வந்துட்டு ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் அதிக ஸ்டாக் நம்ம வச்சிருந்தாலும் கஸ்டமர் வந்துட்டு நிறைய கடைக்கு ஆப்ஷன் இருக்குது. கஸ்டமருக்கு உக்கடன்னு வந்துட்டாலே அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த ஒரு கடைக்கு விட்டா இன்னொரு கடைக்கு போகிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இத்தனை கடையும் தாண்டி நம்மகிட்ட வரணும்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது ஒரே ஒரு ரீசன் சொல்லுங்கள், ஏன் வரணும் அப்படின்றது. அதான் நம்ம கடைக்கு வரணும்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ மற்ற கடை மாதிரி நம்ம வந்து நான் அவங்கள விட பாதி ரேட்டு கொடுக்குறேன் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறது கிடையாது. நம்மள்கிட்ட ரேட்டு நியாயமான ரேட்டாக இருக்கும். பொருள் நியாயமான நல்ல பொருளாக இருக்கும், நியாயமான ரேட்டாக இருக்கும். எங்கிட்ட ஒர்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும். வாரண்டி என்ன வார்த்தை கொடுக்குறோன்னா அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி வாரண்டி இருக்கும். வந்தால் உடனே இப்போ போட்டுட்டு போயிட்டாங்க, நீ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அமௌண்ட் வாங்கிட்டோம், சரி ரெண்டாவது மறுபடியும் கம்ப்ளைண்ட்டுன்னு வந்துச்சுன்னு சொன்னானாக்கா இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல, லேட் பண்ணுறாங்க, நாளைக்கு வர சொல்கிறாங்க, அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அதே செகண்டு பசங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற பசங்களை கூப்பிட்டு அந்த வண்டியை டக்குன்னு போய் அதை மாற்றி விடுங்கன்னு சொல்லி முடிச்சு உடனே வேறு செட்டு உங்களுக்கு போட்டு கொடுத்து உங்களை க்ளியர் பண்ணி நம்ம அனுப்பிடுவோம். இந்த ரெஸ்பான்ஸு நம்ம கொடுப்போம். மோசலிக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் பண்ணி கொடுப்பேன். ஏன்னு கேட்டேன்னா எனக்கு அந்த ஒரு கஸ்டமர்னால எனக்கு லாபம் இல்லை, அந்த ஒரு கஸ்டமர்னால அவங்கனால 10 கஸ்டமர் எனக்கு கிடைக்கும். நான் அந்த பெனிஃபிட் நான் பார்க்கணும். நான் அவங்கள ஒருத்தரை மட்டும் நான் பார்த்துட்டேன்னு சொன்னேன்னா எனக்கு அடுத்தது கிடைக்காது. கண்டிப்பாக 10 பேர் கிடைக்கும். என்னுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் இந்த நியாயமும் இந்த நேர்மையும் இந்த மரியாதையும். இது தொடர்ச்சி அவங்க கூட இருக்கும். ஆமாம், இது இருக்கிறனால தான் நீங்கள் ஆரம்பத்திலேயே நம்ம கடையை நீங்கள் வீடியோ எடுத்துருக்கிறீங்க. உங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இது கஸ்டமருக்கு சொல்கிறேன். சாருடைய வீடியோ பார்த்துருப்பீங்க நிறையா. இதில் ஆரம்ப வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய கடை சைஸு, என்னுடைய கடையில் பொருட்கள் எவ்வளோ இருந்திருக்கும். இன்றைக்கி இந்த அளவுக்கு கடையில் பொருள் இருக்குது, 1க்கு 2 கடையாக வச்சுருக்கிறோம். உங்களுக்கு கஸ்டமருக்கு தேவையான நம்ம பூர்த்தி பண்ணி கொடுக்குறோன்னா இந்த நியாயம், நேர்மை, இந்த உழைப்பு, நல்ல மரியாதை. வெளியூர்லேருந்து நம்ம கடையை நம்பி வர்றாங்க, எல்லா யூடியூப்பையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாமே பார்த்தேன், உங்கள் யூடியூப்பையும் உங்களோடதையும் பார்த்தேன். உங்களது நமக்கு வந்து நல்லா பிடிச்சிருக்கு. உங்களோட ஸ்பீச்சு, உங்களுடைய நேர்மை, உங்களுடைய அந்த ஸ்டிட்டு எல்லாம் பிடிச்சிருக்கு. அதனால தான் வந்திருக்கேன். இதாக பண்ணி கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்கம்மாங்க. நம்ம பெஸ்ட்டாகவும் பண்ணி கொடுப்போம். நம்ம அவங்க கேட்குற பொருள் எல்லா பொருளுமே எல்லா கடையிலையும் இருக்காது. நம்மள்ட்ட இல்லாத பொருள் வெளியிருந்து வாங்கி அரேஞ்ச் பண்ணி போட்டு கொடுத்துருவோம். அதில் நம்ம லாபம் எதிர்பார்க்க மாட்டோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போகணும். இங்கேருந்து போகணும், நம்ம கடையிலேருந்து போகும்போது அவங்க ரொம்ப திருப்தியாக போகணும். அது ஒன்று தான் நமக்கு இது. எங்கிட்ட வர்றது பூராமே எல்லாமே வெளியூர் கஸ்டமர் தான் எங்கிட்ட அதிகமாக வர்றோம். அதனால அவங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் பண்ணி கொடுக்கணும் தான் நம்ம வந்து பின்னாடி இந்த அளவுக்கு அவங்க சேஃப்டியாக வண்டி நிறுத்துறதுக்கு கூடோன்னு அந்த மாதிரி செட்டு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். ஏற்பாடு இருக்குது. ஆமாம், பின்னாடி அவங்க வந்து உட்காரத்துக்காக நான் இன்னும் கொஞ்சம் செட்டிங் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். வந்து அவங்க ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து வேலை பண்ணிட்டு போகிறாங்கன்னா ஃப்ரீயாக உட்காரணும். உங்களால் எவ்வளோ பண்ண முடியும் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரைட். ரொம்ப சந்தோஷம். ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் பார்த்த மாதிரியே இன்றைக்கி வரைக்கும் பாயோட அந்த பேச்சு அப்படின்றது அப்படி தான் இருக்கும் நம்மளோட. ரொம்ப சந்தோஷம் எனக்கும். இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஆஃபர்ஸ் கொடுங்க.
பொருளும் வந்துட்டு வித்தியாசமாக கொண்டு வாங்க அடுத்து. கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து நம்ம கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். அடுத்தடுத்து என்னென்ன நம்மள்ட்ட இல்லை, ஒரு கஸ்டமர் வந்து கேட்குறாங்க, அது என்ன இல்லை அவங்க கேட்டுட்டு அது இல்லைன்னு சொல்லும் போது அதை நான் இன்னும் மறுபடியும் நான் அதை எடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்கோம். நிச்சயமாக நிறைய பூர்த்தி பண்ணுவோம். இன்னும் நிறைய பண்ணலான்ட்டு இருக்கிறோம். நம்ம ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துடலாங்க பாய். நன்றி பாய். நன்றி.